கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இதனுடைய பெயர் வஜ்ரம். It's called diamond. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இதை இரண்டாவது பத்தியிலே தேவன் இணைக்கும்படியாக சொன்னார். God asked them to join this in the second row. இதுக்கு பலவிதமான நிறங்கள்ல இந்த வஜ்ரம் இந்த டைமண்ட் இருக்கிறது. Diamond is in different colors. பல விதங்களிலே நீங்கள் அதை பார்க்க முடியும். You can see it in different colors. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இதை இன்னொரு விதத்துல வைரம் என்று சொல்லுவாங்க தமிழ்ல. Another terms they call it. இந்த வைரத்தை நுனிய வச்சு அழகா எழுதலாம். So we can write beautifully with the top of the diamond. இந்த வைரத்தை வச்சு கண்ணாடி எல்லாம் அழகா பிரிச்சு அழகா கட் பண்ணிடுவாங்க. You can cut the mirror with this thing. அழகா ஒரு சின்ன கோடு போட்டா போதும் அப்படி கண்ணாடி ரெண்டா பிழிஞ்சிரும். The glass will be divided into two if you draw a small line. இந்த வைரத்தை வச்சு எழுதுவாங்க. They will write with diamond. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of இது the Lord. எதை காண்பிக்கிறது? What does this show? இந்த ஆறாவது கல் நமக்குள்ளே எதை காண்பிக்கிறது? What does sixth stone show? எரேமியா 17:1 பார்க்கும் பொழுது Jeremiah chapter 17 verse 1. அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say there? அங்கே பாவங்கள் வைரத்தின் நுனியினால் எழுதப்பட்டதாக It சொல்லப்பட்டிருக்கிறது. said that the sins were written with the sharp edge of the diamond. இது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உள்ள ஒரு அனுபவம். This is an experience before salvation. யூதாவின் பாவம் இரும்பு எழுத்து ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டது. The sin of Judah is written with a pen of iron and with a point. இது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவிகளாக இருக்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவம். This is an incident that took place when we are not saved. ஆனால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பின்பு But once a man is saved, இந்த வஜ்ரம் இந்த டைமண்ட் வந்து கர்த்தர் அந்த ஊழியருடைய மார்பதக்கத்திலே வந்த பின்பு once the diamonds come into the breastplate of the minister, இப்ப எழுதப்படுவது என்ன? what is now is written? எரேமியாவிலே நான் பார்க்கும் பொழுது Jeremiah 6 31-33ல 31-33. இன்னொரு பகுதியிலே எபிரேயர்ல நான் பார்க்கும் பொழுது Hebrews we see இந்த ரெண்டுலயும் வித்தியாசமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. different things are mentioned here. பழைய ஏற்பாட்டிலே எரேமியா 31-33 வாசியுங்கள். Jeremiah 31-33. அடுத்து எபிரேயர் 10-16 வாசியுங்கள். Then Hebrews 10-16. எரேமியா 31-33. நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அதை உள்ளத்திலே வைப்பேன் அவர்கள் இருதயத்திலே எழுதுவேன். I will keep them in the mind and write in the heart. ஒருவன் தேவனுடைய பிள்ளையான பின்பு அவனுடைய பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தை உள்ளத்திலே வைக்கிறார் இருதயத்திலே எழுதுகிறார். So in the Old Testament he keeps the law in the mind and writes in the heart. எபிரேயர்ல 10:16 பார்க்கும் பொழுது Hebrews chapter 10 verse 16 when அங்கே வாசியுங்கள். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ண உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன். மனதில் எழுதுவது. He will write in the mind. பழைய ஏற்பாட்டிலே இருதயத்தில் எழுதுவது, இங்கே மனதிலே எழுதுவது. Old Testament write in the heart, here in the mind. இந்த டைமண்ட்னா உன்னுடைய வாழ்க்கையில பிரமாணங்கள் உன்னுடைய இருதயத்திலும் மனதிலும் எழுதப்பட்டிருக்க வேண்டும். Diamond means that the laws are written in the heart and the mind. தேவனுடைய வார்த்தைகள் உன் மனதிலே பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். The word of God must be fixed in your mind. இல்லாட்டா உன் இருதயத்திலே தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்க வேண்டும். Otherwise the word of God must be written in your heart. உன்னுடைய மனதிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற எழுத்து எழுதப்பட்டிருக்க வேண்டும். There must be written the holiness unto the Lord in your mind. அதுவரைக்கும் வேற ஏதாவது பிரமாணங்கள்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. Till then they would have written some other laws. உனக்குன்னு சில வழிகள் இருக்கும். You have some ways. உனக்குன்னு சில கொள்கைகள் இருக்கும். You have some principles. உனக்குன்னு சில என்னுடைய வழி தனி வழின்னு சொல்லிட்டு அலைவ. You will tell I have own ways. அந்த வழி எல்லாம் கிடையாது. That's not the way. என்றைக்கு நீ கர்த்தருக்குள்ளே வந்தையோ The day you came to Jesus, உன் மனதில பிரமாணத்தை கர்த்தர் எழுதுகிறார். God writes in the mind the law. வசனம் உன்னுடைய வாழ்க்கையில உபதேசம் பிரமாணம் உனக்குள்ள வந்து விடுகிறார். The doctrinal verses are coming into you. அதுக்கு பின்பு உன் வாழ்க்கை இந்த கட்டத்துக்குள்ள தான் இருக்க வேண்டும். After that you have to be in this circle only. நீ மனது மாம்சம் விரும்பினபடி போக முடியாது. ஏனென்றால் இப்போ உன் மனசுல உன் இருதயத்துல கர்த்தர் தன்னுடைய பிரமாணத்தை எழுதி வச்சிட்டார். You cannot go after the mind and flesh because God had written his laws in the mind and the heart. அன்றைக்கு உடன்படிக்கையின் கற்பலகைகளை மோசே உடைத்தான். God Moses broke the staple of stone. ஆனாலும் கர்த்தர் மறுபடியும் எழுதி கொடுத்து விட்டார். But again God wrote the thing. அதுபோல பிரமாணங்களை நீ அழித்திருப்பாய். You may to destroy the laws. தேவனுடைய வார்த்தைகளை கற்பனைகளை நீ மீறி இருப்பாய். Transgress the laws of the Lord. ஆனால் இந்த மாலை வேளையிலே But this evening time கர்த்தர் உனக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, the word God tells you, தேவனுடைய பிரமாணத்தை உன்னுடைய மனதிலே நான் எழுத போகிறேன். I am going to write the law of the Lord in your mind. தேவனுடைய பிரமாணத்தை உன் இருதயத்திலே எழுத போகிறேன். I am going to write the law of the Lord in the heart. தேவனுடைய வசனம் இனிமேல் உன் இருதயத்திலே எழுதப்பட்டதாய் இருக்கும். The word of God will be written in your heart. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. இந்த வஜ்ரக்கல் வந்தால் if the diamond comes, என்ன சம்பவிக்கும்? what will happen? உன்னுடைய
அவனுடைய இருதயத்துல வேற ஒண்ணுமே இருக்காது. Nothing else will be in the heart. இருதயம் என்கிற அந்த பலகையிலே அழகாக தேவனுடைய வசனத்தை எழுது. He write the table called beautiful so heart the word of God. உன்னுடைய இருதயத்துல தேவனுடைய பிரமாணம் இருக்கிறதா? Do you have the law of God? உன்னுடைய மனதிலே தேவனுடைய பிரமாணம் இருக்கிறதா? Do you have the law of the God in the mind? அப்படி இருந்தா என்ன சம்பவிக்கும்? What will happen if it is so? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். The mouth will speak because the outward உன் sound. இருதயத்துல தேவனுடைய வார்த்தை இருந்தா உன் வாயிலிருந்து வருகிறதெல்லாம் தேவனுடைய வார்த்தையாக பிரமாணங்களாக வந்து கொண்டே இருக்கும். If there is a word of God in the heart, the word will reflect you. இரண்டாவதாக இந்த டைமண்ட் ரொம்ப அழகானது. Beautiful is diamond. இந்த உலகத்துல நமக்கு எந்த அழகும் கிடையாது. You don't got beauty in the world. ஏசாயால சொல்லி இருக்கிறது அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை. I say there is no beauty, no comeliness. ஏன் கிறிஸ்தவன் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில்லை? Why Christian will not beautify himself? நீதிமொழிகள் 31 அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறது அழகு வீண். So Proverbs 31 says vain is beauty. அங்கே சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. So comeliness is not. அதனால் உலக பிரகாரமான அழகு ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகு அல்ல. The worldly beauty is not at all beauty of a Christian. அதிலும் பெந்தேகோஸ்தேக்காரனுக்கு உலகத்துல எந்த விதமான ஆடம்பரமும் இருக்க கூடாது. Especially the Pentecostal people destroy any adoration. அழகும் இல்லாமல் சௌந்தரியம் இல்லாமல் அந்தக்கடை அடைந்து சிலுவையிலே தூக்கப்பட்ட இயேசுவை வணங்குகிற நீ உனக்கு எதுக்கு இந்த உலக அழகு? You are worshiping Jesus Christ who are hanging the cross, not any comeliness or beauty. Why should you have this worldly beauty? உன்னுடைய அழகு என்ன? What's your beauty? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் Prophecy book of 52 அதிகாரம் 7 வசனத்தை பார்க்கும் பொழுது 7th verse. சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. How beautiful is the feet of the evangelist on the mountain. மனுஷன் முகத்தை பார்க்கிறான். Man looks the face. மனுஷன் Dress பார்க்கிறான். And look at the dress. மனுஷன் முக சாயலை பார்க்கிறான். Man says likeness of face. டெக்கரேஷனை பார்க்கிறான். Look at the dress. உடைய பார்க்கிறான். Look at the dress. ஆனா தேவன் எதை பார்க்கிறாரா? What is God? ஒரு மனுஷனுடைய காலை பார்க்கிறார். He looks at the feet. அவர் அவனுடைய காலை பார்த்து எவ்வளவு அழகாக இருக்கிறதுன்னு சொன்னார். Looking at the feet, he said how beautiful are they. அந்த கால்ல இருந்த அழகு என்ன? What is the beauty there? பல இடங்களிலே அலைந்து திரிந்த பாதங்கள். The feet wandering about in many places. இந்த உலகத்திலே இயேசுவுக்காக அலைந்து திரிந்து நீ சுவிசேஷத்தை அறிவித்தால் அதுதான் அழகு. If you wander about for sake of Jesus Christ and preach the gospel, that is your beauty. இங்க இருக்கிற எல்லாரும் சுவிசேஷகர்களாக மாறினா எப்படி இருக்கும்? How it would be all here be become evangelists. அடுத்த வாரத்துல 500 கூட்டம் நடக்கும். Next week 500 meetings will be held. அப்படிதானே? Is it so? சரி சிஸ்டர்ஸ்லாம் யோசிக்கறாங்கன்னா பிரதர்ஸ் அது என்ன சொல்றீங்க? So sisters are thinking. சுவிசேஷகனுடைய பாதங்களாக எத்தனை பேர் உங்களுடைய பாதங்கள் மாற போகிறது? How many of your feet are changes the feet of the evangelist? கால் வலிக்குன்னு சொல்ற. You say pain. காலை மடக்க முடியலன்னு சொல்ற. You cannot bend. கர்த்தர் உன்னை சுகமாக்குவார். God will heal you. ஆனா கர்த்தருக்காக நடப்பாயா? Will you walk for the Lord? சுவிசேஷம் அறிவிப்பாயா? Will you proclaim gospel? வேதம் சொல்லுகிறது. Bible says. சுவிசேஷத்தை அறிவித்தவனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. How beautiful are the feet of the one who preached the gospel in the mountains. பிரியமான கடைசி காலம். In the last days. சுவிசேஷத்தை அறிவியுங்கள். You proclaim gospel. சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு என்ன தெரியாதா? சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சிஸ்டர்ஸ்லாம் சொல்லுங்க சுவிசேஷத்தை அறிவியாதிருந்தால் எனக்கு ஐயோ. If I don't preach the gospel, woe unto me. வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. Bible clearly says. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. In time or not time you preach the gospel. ஒரு சிலருக்குலாம் என்னத்தை போய் பிரசங்கம் பண்றது ஒருத்தனும் கேட்க மாட்டேங்கறான் அப்படினு சொல்றாங்க. Some people say what can we preach, people cannot hear. அவன் கேக்குறானோ இல்லையோ நீ பேசிட்டே இரு. Whether he hears or not, you go on preaching. ஆண்டவர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணார். பூமியே கேள் வானமே கேள்னு சொன்னார். God preached one place, oh earth you hear, heaven you hear. ஒரு சிலருக்குலாம் 2-3 பேர் இருந்தா பிரசங்கமே ஓடாது. Some will not preach even through people are there. ரொம்ப பேர் கூட்டம் வந்தா நான் வருவேன்னு சொல்வாங்க. They say large group I will come. இயேசு எத்தனை பேருக்கு தேவன் எத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்ணா தெரியுமா? No, how many people God இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். எத்தனை பேர் இருந்தாங்க? How many people are there when he said you there you will eat the fruit you will die. ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் இருந்தான். Was one person. சரி பார்த்துட்டு அடுத்து இரண்டாவது ஆளை கொண்டு வந்து விட்டாரு. Second person. இந்த ரெண்டுமே பிரசங்கம் கேட்காம கேட்ட பிரசங்கத்துக்கு ஜீவிக்காம ஓடி போயிடுச்சு. The two people flee not hearing the word of God. ஆனாலும் தன்னுடைய குமாரனை அனுப்பி அவர்களை இழுக்க சித்தம் கொண்டார். But he determined to send forth the son and brought them. உங்களில் எத்தனை பேர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறீர்கள்? How many are preaching the gospel among you? முகத்தை அழகாக்க நீ என்னெல்லாமோ பண்ற. உன் பாதங்களை அழகாக பார்க்க தேவன் விரும்புகிறார். You are doing many things to beautify your face. God wants to make your feet beautiful. பரலோகத்திலே அந்த பொன்மயமான வீதியிலே நீ நடக்க வேண்டுமானால் சுவிசேஷத்தை அறிவி. If you want to walk in the street of gold in heaven, you preach the gospel. நேரம் கிடைக்குதோ இல்லையோ இயேசுவை பத்தி சொல்லிடு. You whether you get time or not, tell Jesus. நீ இயேசுவை பத்தி சொல்லாம நீ ஏமாந்து போய் விடாதே. Don't be deceived not telling about Jesus. ஒரு வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு போகும்போது ஒண்ணுமே வாங்கிட்டு போலனா என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு என்னத்தலமோ வாங்கிட்டு போறீங்க. So when you go to relatives house you get so many things. அப்ப பரலோகத்துக்கு போகும்போது வெறுங்கையா நீ போக போறியா? Are you going to have an empty hands? பரலோக ராஜ்யத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அழிந்து போகிற உலக பொருளினாலே ஆத்துமாக்களை நீங்கள் சம்பாதியுங்கள். So earn souls with the corruptible money, the things of the world to go to heaven.
அடுத்து இந்த டைமண்ட உடைக்க முடியாதாம். You cannot break diamond. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். Very strong. அது எதை காண்பிக்கிறது? What does it show? ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய பிரதிஷ்டையை உடைக்கவே கூடாது. Child of God should not break his cover. அத போட்டு உடைச்சிட்டு இருக்க கூடாது. Should not go on breaking that. இந்த உலகத்துல நீ உடைக்க வேண்டியது விக்கிரகங்களை உடைக்கலாம். You can break these idols. மேடைகளை உடைக்கலாம். There's a high place. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உடைக்கலாம். Break things not liked by God. ஆனால் நீ உடைக்க கூடாதது உன்னுடைய ஜீவியத்தை நீ உடைத்து கொண்ட பிரதிஷ்டையை உடைக்க கூடாது. You should not break your life, the consecration. நீ தேவன்கிட்ட பண்ண பிரதிஷ்டையை உடைக்கவே கூடாது. You should never break the consecration before God. நாளுக்கு நாள் பலன் அடைந்து கொண்டே வர வேண்டும். You must be strengthened day after இந்த day. இரண்டாவது பத்திலே ஆறாவது கல்லாக கர்த்தர் அந்த வஜ்ரக்கல்லை அந்த வஜ்ரத்தை கொண்டு போய் நிப்பாட்டினார். God got the made stand diamond in the second row as a sixth உன்னை stone. சபையில கொண்டு வந்தது எதற்காக? சுவிசேஷத்தை அறிவிப்பாய். Why did God bring you to church to preach the gospel? உனக்கு ஏன் பேச்சு திறமை கொடுத்தாரு? He gave you this ஏன் wonderful. ஞானத்தை கொடுத்தாரு? Why gave wisdom? ஏன் வசதியை கொடுத்தாரு? Why gave facilities? உன் குடும்பத்துக்காக கொடுத்தாரா? This is for your உன் family. இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு கொடுத்தாரா? To live as you please. உனக்கு சுகம் கொடுத்தது எதற்காக? Why he gave you healing? இயேசுவின் நாமத்தை சொல்லுவாய். To tell the neighbor Jesus. சத்தியத்தை சொல்லுவாய். Tell the truth. பரலோக ராஜ்யத்தை சொல்லுவாய். Tell about kingdom of God. நீ செலவு பண்ணுவாய், செலவு பண்ணப்படுவாய். You will spend and be spent. அதுக்கு தான் உன்னை அழகாக உன்னை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க அவர் விரும்பினார். And so it like to take you beautifully to the heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த ஆறாவது இந்த மாணிக்கத்துல இந்த வஜ்ரத்துல தேவன் என்னத்தை கொண்டு வந்து பொறித்தார் தெரியுமா? You know what it got fixed in diamond? அந்த டைமண்ட்ல ஒரு பெயர். A name is there. காத். God. காத்துனுடைய பெயர் அங்கே சொல்லப்பட்டார். God is said there. ஒரு தேவனுடைய பிள்ளை சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். A child of God must preach the gospel. அவனுடைய இருதயத்திலேயும் மனதிலேயும் பிரமாணங்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும். Laws must be written in the heart and mind. யாராவது அவனை பார்த்தா இதத்தான் வாசிக்கணும். So if you see that, it must be read. அதனால தான் பவுல் என்ன சொல்லுகிறார்? Paul say, நீங்களே எங்களுடைய நிருபங்கள். You are letters. ஒரு நிருபங்கள்னா நீங்க புதிய ஏற்பாட்டுல பல நிருபங்களை நீங்கள் படித்து பார்க்கலாம். So many epistles you can read in New Testament. அப்படி பல நிருபங்களை அவர் சபைகளுக்கு எழுதினார். He wrote so many letters to church. அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்கள் தான் என்னுடைய நிருபங்கள். One word he tells, you are our letters. அப்ப நீ போகும் பொழுது உன்னை ஒருத்தன் வாசிக்கலாம். When you go, one person can read. உன்னுடைய பரிசுத்தத்தை வாசிக்கலாம். You can read your holiness. உன்னுடைய ஹிஸ்டரியை வாசிக்கலாம். You can read history. உன்னுடைய விசுவாசத்தை வாசிக்கலாம். You can read faith. உன்னுடைய பிரதிஷ்டை. Consecration. பார்த்த உடனே உன்னை சொல்லுவான் நீ பெந்தேகோஸ்காரனா. At your lecture say that you are Pentecost. பட்டன் சொல்லிடுவான் நீ பெந்தேகோஸ்காரனா. Immediately they say you are. அந்த அளவு உன்னுடைய நடை உடை பாவனை அமைந்திருக்க வேண்டியது அவசியம். It is a must. You must have that kind of walk. இந்த ஆறாவது இந்த வஜ்ரத்துல கர்த்தர் காத்தினுடைய பெயரை எழுதினார். God wrote the name of God in the sixth diamond. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 9 இருந்து 11 வரை பார்க்கும் பொழுது Genesis chapter 30 verse 9 to 11. இவன் திறந்த பொழுது அவனுடைய தாய் சொன்னா எனக்கு ஏற்கனவே பிள்ளைகள் இருந்தது இன்னும் கர்த்தர் ஏராளமாய் தருகிறார். So when he was born, a mother said, I got already children, but God gives me abundantly. கர்த்தர் ஆசீர்வதித்தால் இடங்கொள்ளாமல் போகுமட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன். God is one who blesses you abundantly, you cannot get room for that. அவர் உன்னுடைய வாழ்வில் செய்த நன்மைகளை சிந்தித்து பார். Consider the good things he done in your life. நீ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். You can go on telling. 1000 நாவுகள் போதாது. Thousands of times. ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். You can go on telling the goodness of the Lord. அதான் ஒரு மனிதன் சொல்றான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் தெரு தெருவாய் சொல்லுவேன்னு சொன்னான். If the person says I take the cup of salvation, go on the street and ஆண்டவர் செய்த proclaim. நன்மைகள் எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார். How many good things got done? எண்ணிலடங்காத நன்மைகள். So numberless good things. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு நன்மை தான் செய்றார். Every day he doing good. நம்முடைய வாழ்வில பல தீமைகள் இருக்கிறது. The evils are in life. நமக்கு நாமே தீமை செய்கிறோம். We do evil to us. சத்தியத்துக்கு தீமையாய் வாழுகிறோம். We live life evil to. மற்றவர்களுக்கு தீமை செய்கிறோம். We do evil to. ஆனா தேவன் இதை அப்படியே கணக்குல சேர்க்காம உனக்கு நன்மை செய்து கொண்டே வருகிறார். God taking not this account, he is going on doing good to you. அக்காவுக்கு தங்கச்சிக்கு பயங்கர பிரச்சனை. Problem between sisters. ஆனா கர்த்தர் இவைகளுக்கு மத்தியில அவ சொல்றா கர்த்தர் எனக்கு ஏராளம் தந்தார். God says, he says God gave abundantly. கர்த்தர் உனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். How many good things God உனக்கு done? நன்றியுள்ள இருதயம் இருக்கிறதா? Do you have grateful heart? உன்னுடைய நன்றியுள்ள இருதயம் இருந்தால் உனது நிரம்பி வழிய வேண்டாமா? If you have grateful heart, should not overflow. நன்றியுள்ள இருதயம் இருந்தா உன் வாய் துதியினால் நிரம்பிக் கொண்டே இருக்கும். If you have grateful heart, your mouth will be filled with praises. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த மாணிக்கம் இருந்தா இந்த வஜ்ரம் இருந்தால் The diamond is there. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What is said there? அதிர்ஷ்டம் என்று சொல்லுகிறார்கள். That is the இன்னைக்கு lucky. உலகத்துல ஒவ்வொரு வீட்லயும் சில கல்லுகளை வச்சிருப்பாங்க. They have stones in the houses. எதுக்கு இந்த கல்லை வாங்கி வச்சிருக்க? Why this one? அது அதிர்ஷ்டம். It's a lucky stone. இந்த கல்லு வீட்ல இருந்தா வீட்ல ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். You will get blessing if the stone is there. இப்படி கல்லை வாங்கி வச்சிட்டு வீடே வெறுமையா போன வீடுகள்லாம் உண்டு. There are empty houses because of stones. சில அதுக்கு பிறகு ஒருத்தன் வந்து சொல்லுவான் இந்த கல்லா ஐயோ இந்த கல்லு வச்சிருந்தா உன் வாழ்க்கையை சீரழிஞ்சு போகும்னு சொல்லுவான். After that the person, this is a stone. அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில எந்த கல் இருக்கிறது? What stone is no life? நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்த பின்பு நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக நீ மாறுகிறாய். After coming to Christ, you are
a blessed people. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய மனிதன் இந்த நாட்களிலே In the these days, a spiritual person, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை ஒரு அதிர்ஷ்ட வாழ்வு. the blessed life is in Christ. கிறிஸ்துவுக்குள்ள வந்த பின்பு சாபம் உனக்குள்ள வேலை செய்யாது. After coming to Christ, curse will not work in you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆதியாகமம் 49:19 பார்க்கும் பொழுது Genesis chapter 49:19. இந்த காத்தை குறித்து ஊழியக்காரன் என்ன அந்த தகப்பன் என்ன சொல்லுகிறான்? What's father say about God? அவன் ஒரு ராணுவ கூட்டம், அவன் மேல பல வல்லமைகள் மோதும், ஆனால் அவனோ அதை ஜெயிப்பான். It's a group of army, so many powers come against him, but he will overcome him. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பல போராட்டங்கள் நிறைந்தது. Christian life is full of struggles. இது ஒரு சுமூகமான வாழ்க்கை என்று நாங்கள் உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை. You don't deceive telling you smooth life. கிறிஸ்தவ பாதை என்பது ஒரு சிலுவை பாதை. Christian life is a life of cross. நம்முடைய முன்னோடியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாதையிலே சிலுவை சுமந்தார். Our forerunner Lord Jesus Christ carried the cross. அவருடைய உபத்திரவங்களில் குறைவானதை சுமக்கும்படியாக நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். We are appointed to bear the things that ஒரு is தேவனுடைய பிள்ளைக்கு இந்த உலக வாழ்விலே போராட்டங்கள் உண்டு. There are struggles to a child of God. ஆனால் இந்த போராட்டங்களிலே அந்த தகப்பன் சொல்லுகிறான், அவன் மேல் ஒரு ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், ஆனால் முடிவிலே அவன் ஜெயிப்பான். In the struggle, father says, your army will come against you, at the end he will overcome. இந்த விசுவாச பாதையிலே பயங்கரமான போராட்டங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் பிரியமானவர்களே, முடிவில் உங்களுக்கு ஜெயம் உண்டு என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். Beloved one, in the faith life you will meet so many struggles, at the end you will come. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் முடிவிலே கர்த்தர் என்னை ஜெயிக்க வைப்பார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆம், நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஜெயாளிகளாக மாற்றும்படியாகத்தான் இந்த மார்க்கத்திலே கொண்டு வந்திருக்கிறார். Definitely God has brought us this way not to make us victors at the end. இந்த கல்லின் மூலமாக தேவன் நமக்கு சொல்லக்கூடியது பிரமாணங்களை எழுதுவது. Through this stone God tells us you are writing the law. சுவிசேஷத்தை தேவனுக்காக நீ அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. He tells that you are to proclaim gospel. இந்த மார்க்கத்தில் வந்த பின்பு நீ ஒரு லக்கி பர்சனாக மாறுகிறாய். So after coming this way you are a lucky person. அதுக்கு பின்பு நீ செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும். After that whatever you do must be prosper. உபாகமம் 33ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது When you read Deuteronomy chapter 33. இந்த காத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? What speciality of God? அவன் ஃபர்ஸ்ட் முதல் இடத்தை பார்த்துக்கொள்வான். He will see the first place. நான் எல்லா இடத்திலும் பிரசங்கம் பண்றேன். I preach a preacher. கிறிஸ்துவுக்குள்ள வந்த பின்பு நீதான் ஜெயிக்கணும். After coming to Christ you must overcome. ஒரு இன்டர்வியூனா நீதான் ஜெயிக்கணும். Interview means you must ஒரு overcome. வேலைன்னா நீதான் ஜெயிக்கணும். Job you must ஒரு overcome. ஸ்போர்ட்ஸ்னா நீதான் ஜெயிக்கணும். In sports you must overcome. எந்த இடத்துக்கு போனாலும், ஏனென்றால் உன் மேல தெரிவிக்கப்பட்ட இயேசுவின் நாமம் ஜெயத்தின் நாமம். Wherever you go the name you have is name of Jesus. உபாகமம் 33:20-21 பார்க்கும் பொழுது அவன் முதலிடத்தை தனக்காக பார்த்து கொண்டான். Deuteronomy 33:20-21 tells that he sought the first place for him. பஸ்ல போய் முதலிடம் பார்க்கறதல்ல, Not first place in the கூட்டத்துக்கு வரும் பொழுது பிடிச்ச வேன்ல போய் முதலிடம் பிடிக்கிறதல்ல, not in the van first place. இந்த இடத்தை நான் சொல்லல. I don't tell this place. நீ முதலிடத்தை பார்க்க You வேண்டும். must see the first place. அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ், அந்த நல்ல இடத்தை நீ விட்டு விடவே கூடாது. You should not see the first best place. ஒரு வீட்டுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். Jesus Christ came to know. ஒரு பெண் வேலைக்காக அதிகமாக கவலைப்பட்டு வேலை செய்து கொண்டிருந்தார். One woman was worried about the work and worried. ஒருவன் ஊர் சுத்த போய் விட்டான். One went away to. இன்னொரு பெண் அவருடைய பாதத்தில் போய் உட்கார்ந்தாள். Another woman sat at his feet. இயேசு சொன்னார், அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். Jesus said he has chosen the good இந்த part. காத் அங்கே சொல்லி இருக்கிறது, அவனுடைய பங்கு பத்திரமா இருக்கிறது. So God his portion is very well preserved. உன்னுடைய பங்கு பரலோகத்துல பத்திரமா இருக்கணும். Your portion must be preserved in heaven. பரலோகத்துல முதலிடம் உனக்கு இருக்கணும். You must have first place in heaven. அப்படியானால் நீ இன்றைக்கு ஜனத்தின் முன்னணியில வந்து கர்த்தருக்காக நீதி நியாயங்களை நீ நடப்பிக்க வேண்டும். That is why you must come forward to the front of the people and do righteousness. ஒரு ஊழியன்னா நீ முன்னால வந்து நிக்கணும். You work means ஒரு வேலைன்னா நீ முன்னால வந்து நிக்கணும். a job means to come ஒரு forward. பாடுகள் உள்ள பாதைன்னா நீ முன்னால வந்து நிக்கணும். We have suffering means you must be first. சபையிலே ஊழியத்திலே சபையில உள்ள ஒவ்வொரு காரியங்களிலும் நீ முன்னணியில வந்து நிக்கணும். In the church, in the ministry and things of the church, you must be in the first row. ஒரு நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு காரியமானாலும் சபையில உள்ள நன்மை தீமைகள்ல நீ முன்னணியில வந்து நின்றால் உனக்கு முதலிடம் பார்த்துக் கொள்ளப்படும். If it's a good or bad, if you come first row in the church, first place will be there. நீ இந்த சபையில நீ ஒன்றுமே செய்யாம Not doing anything in the அங்கே church. சொல்லி இருக்கிறது, அவன் ஜனத்தின் முன்னணியில வந்து நிற்பான். He will be standing before the people. நீதி நியாயங்களை நடப்பிப்பான். He'll perform good righteousness. ஆனபடினால் அவன் தனக்கு முதலிடத்தை பார்த்து கொண்டான். அவனுடைய பங்கு பத்திரமா இருக்கிறது. So he got the first place, his portion is well preserved. தாவீது என்ன சொல்லுகிறான்? What does David say? நேர்த்தியான இடத்துல எனக்கு ஒரு பங்கு கிடைத்தது. He got a good portion in the well place. அது என்னது? What is that? நிலையான சுதந்திரம். It's an inheritance. அதனால தான் அவன் சாகிறதுக்கு முன்னால அவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், பரத்திலே உனக்கு ஒரு நிலையான
நிலையான வீட்டை கட்டுவேன். So God told him a word, I will have eternal house பழைய in ஏற்பாட்டுல heaven. யாருக்கு இந்த வாக்குத்தத்தமே கிடையாது. Nobody had this promise. பழைய ஏற்பாட்டுல நிலையான உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொன்னது இவன் ஒரு ஆளுக்கு தான். Only to him God said, I will have permanent house. அதனாலதான் அவன் சொன்னான், நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைச்சிருக்கு, I got a portion in good place. நிலையான சுதந்திரம் எனக்கு உண்டு. I got abiding inheritance. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God. இன்றைக்கு நீ கர்த்தருக்காக எல்லா சூழ்நிலையிலும் நீ முன்னால வந்து நின்னு பாரு. நீ மத்தவன் என்ன சொல்றான்னு கவனிக்காத. அவன் சொல்றவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ கர்த்தருடைய காரியங்கள்ல முன்னால வந்து நில்லு. பரலோகத்தில் உனக்கு முதலிடம் பார்த்துக் கொள்ளப்படும். உன்னுடைய பங்கு பத்திரமா இருக்கும். Now you try for the sake of the Lord and the ministry, come forward in the first row, then we can see God will have a first place and portion will be preserved in heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the அடுத்து Lord. மூன்றாவது பத்தி. The third row, அந்த ஆசாரியனுடைய மார்பதகத்துல 4 பத்தி இருந்தது. there are 4 rows in the breastplate. ஒரு பத்தியில 3 கல், The 3 stones in one row. இரண்டாவது பத்தியில 3 கல், Second row 3 stones. அடுத்து மூன்றாவது பத்தியில முதல் கல் என்ன? What the first stone, third row? ஒருவேளை நீங்க இத கேள்விப்படாம இருந்திருப்பீங்க. You may not have heard that. இந்த கல்லுக்கு பெயர் கெம்பு, It's called ligur. இல்லாவிட்டா ஜெசிந்த், இல்லாவிட்டா சுனிரம் போன்ற தன்மை உள்ளது. It has this quality of this ஜெசந்த். jacinth. பழைய புதிய ஏற்பாட்டில நீங்கள் அந்த அஸ்திபார கற்களை பார்க்கலாம். You can see the foundation stone needs அதுல to. சுனிரம் என்ற ஒரு கல் இருக்கிறது. That's a stone called jacinth. அதுவும் கெம்பு ஒரே குவாலிட்டியை சேர்ந்தது. The same quality ligur and இது jacinth. இதுல இந்த தன்மை என்ன? What's the quality? இது பல நிறங்கள்ல கிடைக்கும், பல விதங்களிலே அது பிரகாசிக்கக்கூடிய ஒரு ரத்தின கல். It is a precious stone that in different colors. இந்த ஏழாவது கல்லுக்கு வித்தியாசமான குணநலன்கள் உண்டு. The seventh color has different qualities. இதை என்னென்ன டிசைன்ல நீ செதுக்குறியோ அந்தந்த டிசைனுக்கு ஏத்த மாதிரி அது ஷைன் பண்ணும். In whatever design you cut it, that will shine in that line. இது எதை காண்பிக்கிறது? What does it show? கர்த்தர் உன்னை எந்த பாதையில கொண்டு போனாலும் நீ கர்த்தருக்காக ஷைன் பண்ணணும். No, whatever way God takes you, you have to shine for the Lord. உன்னை நல்லா எல்லார் மத்தியிலும் கனம் பண்ணி போகும்போது அப்படியே அல்லேலூயா எழுப்புதல், அதுக்கு பின்பு கர்த்தர் வேற ஒரு பாதையில கொண்டு போன உடனே அல்லேலூயாவும் காணும் எழுப்புதலும் இல்ல, அப்படியே செத்து போனது மாதிரி, வாழ்க்கையே கப்பலே கவுந்த மாதிரி, அதெல்லாம் கிடையாது. எந்த டிசைன்ல கர்த்தர் உன்னை கொண்டு வராரோ, எந்த டிசைன்ல உன்னை கர்த்தர் செதுக்குறாரோ, பட்ட தீட்டுறாரோ, எல்லா இடத்துலயும் நீ ஷைன் பண்ணணும். When God takes you in the honorable position, you say hallelujah, praise the Lord, everything. When the dishonor comes, you lose all things. But it's not so. Whatever state you are placed in, you must praise God always. ஒரு பாஸ்டர் ஆட்சி காலத்துல ஷைன், அடுத்த பாஸ்டர் ஆட்சி காலத்துல அட்ரஸே இல்லாம போறது, அது கெம்பு கிடையாது. In the time of one pastor shining, another pastor times no shining. It's not right. கிறிஸ்தவ வாழ்க்கை சீசனல் லைஃப் கிடையாது. Christian life is not seasonal எப்ப one. வந்தாலும் நீ கனி கொடுக்கணும். You must bear fruit always. கனி இல்லாத நேரத்துல இயேசு வந்துட்டாருன்னா உன் கதை முடிஞ்சது, நீ சபிக்கப்பட்டவனாய் மாறி விடுவாய். Jesus comes the time there is no fruit, you will be cursed. உன்னை கர்த்தர் எந்த பாதையில பல்வேறு டிசைன்ல உன்னை செதுக்குவார். அவருக்கு மைண்ட்ல எப்படி இருக்கோ அப்படிலாம் டிசைன் பண்ணுவார். டிசைன் பண்ற எல்லா விதங்களிலும் நீ ஷைன் பண்ணிட்டே இருக்கணும். God will design you in the place according to the mind, you must go on shining. அப்படின்னா இந்த கல்லுக்கு தேவையானது என்ன தெரியுமா? What does the stone need? என்னை கர்த்தர் தான் நடத்துறாருன்னு ஒரு வெளிப்படுத்தல் இருக்கணும். Revelation must be there, God is leading. யார் என்னை நடத்தினாலும் பின்னணியில தேவன் இருக்கிறார். Whoever is leading, behind God is there. அந்த அறிவு இருக்கிறவன் தான் எல்லா இடத்துலயும் ஷைன் பண்ணுவான். The person who has the knowledge will shine everywhere. அவனை தூக்கி போத்திபார் வீட்ல போட்டாலும் ஷைன் பண்ணுவான், அங்கிருந்து ஜெயில்ல போட்டாலும் ஷைன் பண்ணுவான், அங்கிருந்து சிங்காசனத்துக்கு கொண்டு வந்தாலும் ஷைன் பண்ணுவான். Even if the Potiphar house will shine, in the prison he will shine, in the kingdom he will shine. அது இல்லனா போத்திபார் வீட்ல போன உடனே செத்து போனது மாதிரி, சிறைச்சாலையில போன உடனே செத்தே போயிடுறது, அப்படி அல்ல. It's not as you are dying in Potiphar's house or you are dead in prison. சாதகமான சூழ்நிலை இருந்தாதான் இந்த கல்லு மின்னும் இல்ல. It's not in favorable situation shine. பாதகமான சூழ்நிலையிலும் இந்த கல்லு மின்னும். Even it's a favorable situation shine. கிறிஸ்தவன் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவன் கிறிஸ்தவன் தான். Christian, whatever state he is a Christian. அது எங்க அவனை போட்டாலும் அவன் ஷைன் பண்ணுவான். He will go on shine wherever he is. காரணம் அவன் தேவன் தன்னோடு இருக்கிறாங்க நிச்சயம் உள்ளவன். Reason he gives assurance God is with him. அதனால ஒரு மனிதன் சொல்றான், நான் பாதாளத்துல போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் அவருடைய கரம் என்னை பிடிக்கும். That is a person says, even lay my bed in hell, there his hand will catch me. விடியற் காலத்து செட்டைகளை அடித்து நான் உயர எழும்பினாலும் அங்கேயும் அவருடைய கரம் என்னை பிடிக்கும். He may go up to the mountain wings of the morning, there will catch தேவன் me. எந்த பாதையில உன்னை கொண்டு போனாலும் நீ ஷைன் பண்ணணும். Whatever way God takes you to shine. கொஞ்ச நாள் தாவீது ஆடு மேய்க்க வச்சாரு. So God made you feed sheep. அங்கேயும் அவன் ஷைன் பண்ணான். There he shined. கொஞ்ச நாள் சவுலுக்கு முன்னால் நிக்க வச்சாரு. Some days he was before Saul. அங்க பயங்கர ஈட்டி குத்து விழுந்துகிட்டு இருக்கும். He had piercing of javelin. அசந்தான செத்தே போயிட்டான். He would have died. ஆனால அங்கேயும் ஷைன் பண்ணான். So there also he shined. திருப்பி வனாந்தரத்துல விட்டாரு. He went even to wilderness. ஒரு கௌதாரி போல சுத்திட்டு இருந்தான்னு சொல்றது. Just like அங்கேயும் ஷைன் பண்ணான். there also he shined. அங்கிருந்து திரும்ப சிங்காசனத்துக்கு கொண்டு வந்தாரு. Brought him back to throne. அங்கேயும் ஷைன் பண்ணான். There also he shined. ஏற்றத்தாழ்வுகள் கிறிஸ்தவ வாழ்விலே இல்ல உலக வாழ்விலே உண்டு. ஆனா எப்படி போட்டாலும் கிறிஸ்தவன்
அந்த பூனை 4 கால்ல வந்து நிக்கிறது மாதிரி வந்து நிக்கணும். In the worldly earth there were ups and downs. Just as a cat is coming in the 4 legs, you have to have the same position. அடுத்து இந்த கல்லுக்கு ஒரு விசேஷித்த தன்மை உண்டு. So special qualities there. அந்த நீங்க அதனுடைய ஹிஸ்டரியை படிச்சு பாத்தீங்கன்னா ஈர்ப்பு சக்தி, காந்த சக்தி உண்டா. It has this magnetic power. ஈர்ப்பு சக்தி அதுக்கு உண்டு. The gravitation power. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பெரிய காந்தம். Jesus is a great magnet. இன்னைக்கு உள்ள காந்தங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள போட்டு திணிச்சு எடுத்தா ஏதாவது குப்பையெல்லாம் பிடிச்சு துரு பிடிச்சதெல்லாம் பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கும். But today we can see the magnets that not powerful. ஆனா இயேசுவினுடைய மேக்னெட்டிக் பவர் எப்படி தெரியுமா? Know the power of magnets. மத்திய ஆகாயத்துல வரும்பொழுது இழுப்பாரு பாருங்க, அந்த மனவாட்டி சபை அப்படியே ஒரு செகண்ட்ல மேல போயிடும். The mid heaven he pull all the bright church immediately go. அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது காந்த சக்தி தான். He was a magnetic power in the world. ஒரு சரித்திர ஆசிரியன் சொல்லுகிறான், A historian says, ஒரு விசை ஒருவன் இயேசுவை பார்த்து விட்டால், if a person looked at a person once, அதுக்கு பிறகு மனைவி பிள்ளை வீடு வாசல் எல்லாத்தையும் மறந்துடுவானா. he will forget wife and children, house and everything. அதுக்கு அவன் சொல்ற சரித்திர வேத சான்று என்னன்னா, What is a Bible evidence? 3 நாள் இவருக்கு பின்னாலே போயிட்டு இருந்தாங்க. He was following 3 days. 3ஆவது நாள் முடியும் போது At the end of 3rd day, இயேசு சொன்னாரு, இவங்களை அனுப்பணும், ஆனா இவங்க சாப்பிடாமலே 3 நாள் இருக்காங்க, அதனால சாப்பாடு கொடுத்து அனுப்பு, இல்லன்னா வழியில சோர்ந்து போவாரு சொன்னார். we have to send them back, but they don't have food for 3 days. They don't send them like that, they will faint on the way. 3 நாள் வீட்ல இருக்கிற மனைவி புருஷன் பிள்ளை வீடு பிசினஸ் எல்லாமே போயிருச்சு. ஏன்னா ஒரு விஷயம் அவனை பார்த்தா, அவரை பார்த்தாதான் குணல போயிட்டே இருக்கானா எல்லாரும். 3 days they forgot husband, wife and children, house and business had to go because he was always with Jesus. உம்மை கண்டவன் விட்டு போவானோ, இந்த மண்டலம் பின்னால் செல்வானோ. He was saying, you will he leave you or go after this world? யோவான் எழுதின சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? What is the gospel according to Saint John? 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, நான் பூமியிலே உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது அநேகரை என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். 12th chapter 36 verse says, when I am lifted up I will draw many to me. அந்த காந்தம் இழுத்த இழுப்புலதான் இப்ப நீ பைபிளை தூக்கிட்டு வந்து இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற. Because of the pulling of the magnet taking the Bible, you are sitting. ஆம், அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது என்னை இழுத்துக் கொண்டார் என்று சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்கள். Those who say he pulled me when you are on the cross, say hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு இந்த குறும்புர்லையும் கொஞ்சம் வேற இழுக்க போறாரு. Even today he is pulling so many people in Kurumbur. அநேக ஜனங்களை இழுக்கும்படியாகத்தான் இப்பொழுது நாங்கள் அவரை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். Now we are exalting to pull many people. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? ஒருவேளை நீ தூரம் ஓடி போய் விட்டாயா, draw one away. உன்னத பாட்டுல அந்த மனவாட்டி சொல்றா, என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே நாங்கள் ஓடி வருவோம். Song of Solomon bride says that you pull us, we will come back to you. ஆண்டவருடைய அன்பின் கயிறு இன்றைக்கு குறும்புரிலே விடப்பட்டிருக்கிறது. The rope of the love of God is set down to Kurumbur. அந்த அன்பின் கயிறை அவர் இழுப்பார், நீ இந்த மார்க்கத்திலே வந்து விழுவாய். He will pull the rope of love, you will come to the way. இயேசு அந்நிய தெய்வம் என்று சொல்லுகிறாயா? Are you telling Jesus அந்நிய மார்க்கம் என்று சொல்லுகிறாயா? alien way? இயேசு வேண்டாம் என்று சொல்லுகிறாயா? I don't want Jesus. இதே உன்னுடைய நாவு இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்யும் நாட்கள் வந்து விட்டது. Yes, I come with the same tongue will confess Jesus is the Lord. இந்த 7வது கல்லுக்கு காந்த சக்தி உண்டு. There is a magnetic power, the 7th ஈர்ப்பு சக்தி உண்டு. it's a pulling power. அது சிலுவையில அறைந்தவனையும் இழுக்கும். It will person who draw nailed him will விலாவில குத்துனவனையும் இழுக்கும். it will pull the person who pierces his side. சிலுவையில ஆணி அடித்தவனையும் இழுக்கும். It will draw the person who nailed him. சிலுவையில பரியாசம் பண்ணினவனையும் இழுக்கும். Pull the person who mocked at him. இயேசுவை விட்டு தூரம் போனவனையும் இழுக்கும், சமீபத்தில் இருக்கிறவனையும் இழுக்கும். You pull the person who went away and who is by his side. இந்த ஜசந்துக்கு, இந்த சுனிரத்துக்கு அந்த சக்தி உண்டு. It is liquor has that power. இந்த கெம்பு என்ற இந்த கல்லுக்கு சக்தி உண்டு. The stone called liquor has that power. இது அந்த ஆசாரியன் 3வது பத்தியிலே வச்சிருந்தான். He are kept in the 3rd row. இது இழுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி. The power to pull. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தனை இழுத்துட்டார்னா அவன் ஓடி வந்துருவான். If Jesus pulls a person, he will run. உன் புருஷனை இழுக்க வேண்டுமா? Want to run? உன் மனைவியை இழுக்க வேண்டுமா? உன் நண்பனை இழுக்க வேண்டுமா? Pull your friend. இதோ அவர் நம்முடைய மைத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். Behold, he is lifted before us. இந்த கல்லில் எழுதப்பட்ட பெயர் என்ன தெரியுமா? What's the name written இந்த here? காந்த சக்தியில் எழுதப்பட்ட பெயர் என்ன தெரியுமா? What is written in the magnetic power? எப்ராயிம். Brahim. இந்த 12 பிள்ளையில இவன் கிடையாது. He's not in the 12 children. இந்த 12 பிள்ளையில இவன் சப்ஜெக்ட்லயே கிடையாது. His subject is not in the 12. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? No, what did God? ஒருத்தனை அப்படி வெளியே கொண்டு வந்தார். He took one person. இன்னொருத்தனை வெளியே கொண்டு வந்தார். Another person. யோசேப்பின் பிள்ளைகளாகி எப்ராயிம் உள்ள வந்துட்டான். So Joseph's son Ephraim came. இந்த காந்த சக்தி ஒருத்தனை தள்ளிட்டு இன்னொருத்தனை இழுத்துருச்சு. This magnetic power threw out one person, pulled another person. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of God. ஆதியாகமம் 41:52 ஐ பார்க்கும் பொழுது Genesis 41:52. சிறுமைப்பட்டிருந்த என்னை தேவன் பார்த்து என்னை பெருக பண்ணினார் என்று சொல்லி எப்ராயிம் என்று பெயரிட்டான். So God looking at my affliction, he made me increase, he called his name Ephraim. எப்ராயிம் சொன்னா
கனி கொடுக்கும் ஜீவியம். Ephraim means a fruit bearing tribe. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவியின் கனி கொடுக்கும் ஜீவியம். So Christian life fruit bearing spiritual fruit. கிறிஸ்துவுக்குள்ள வந்த பின்பு கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட கனிகள் உனக்குள் இருக்க வேண்டும். After coming to Christian life you must have the fruits mentioned in Galatians. சில மரத்துல கனிகள் புளிக்கும், There were sour fruits. சில கனிகள் துவர்க்கும், Some will have sour and சில கனிகள் இனிக்கும். some will go sweet in. இப்படி பல தன்மைகள் உள்ளது. So many qualities. ஆனால் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 23 பார்க்கும் பொழுது Galatians 5:22 இந்த and கனி 20. நம்முடைய ஜீவியத்தில் உள்ளதான சுபாவங்களின் அடிப்படையிலே வெளிப்படக்கூடிய சக்தி. These are the powers, the fruit that reveal through the nature. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். But the fruit of the Spirit is love, joy, peace, long-suffering, gentleness, goodness, faith, meekness and temperance. 9 டேஸ்ட் இதுல இருக்கு. And 9 tastes. அது நீங்க புசிச்சு பாத்தீங்கன்னா ஆவியின் கனி ஒரு கிறிஸ்தவனை நீங்க டச் பண்ணி பாத்தீங்கன்னா அவனுக்கு 9 டைமென்ஷன்ல ஒரு ஒர்க் பண்ணுவான். The fruit of the Spirit, if you touch a Christian, you have this 9 taste from him. இதுதான் எபிராயிமுடைய ஸ்பெஷாலிட்டி. This is speciality of Ephraim. ஆவியின் கனி கொடுக்க வேண்டும். Must bear the fruit of கிறிஸ்துவுக்குள்ள Spirit. வந்த பின்பு உனக்குள்ள மாற்றம் சம்பவிக்கலன்னா நீ சரியா வரலன்னா After coming to Christ, if no change means you are not கிறிஸ்தவ properly changed. வாழ்க்கை மாற்றத்தை நிகழக்க வைக்கக்கூடிய சக்தி உள்ளது. So Christian life has the power to change your life. அபிஷேகத்துக்கு இந்த சக்தி உண்டு. Anointing has the power. சத்தியத்துக்கு இந்த சக்தி உண்டு. The truth has this power. உபதேசத்துக்கு இந்த சக்தி உண்டு. Doctrine has this power. இந்த ஜெசந்துக்கு இந்த சக்தி உண்டு. Judgment has the power. இந்த லிக்யூர் இந்த கெம்பு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும். This will change your life. இது என்ன இதுல எபிராயிமுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? What's another speciality of Ephraim? இவங்க தாத்தா யாக்கோபு ஆசீர்வதிக்க வரும் பொழுது இவன் தலையில கை வச்சிட்டாரு. The grandfather came to bless, he kept his hand on him. 2 பிள்ளைகளை கொண்டு வந்து யோசேப்பு நிப்பாட்றான். Joseph brought 2 sons before him. வலது கைக்கு நேரா மனாசேயை நிப்பாட்றான். He brought Manasseh at his right hand. இடது கைக்கு நேரா எபிராயிமை நிப்பாட்றான். Ephraim at his left hand. ஏன்னா மூத்தவன் தலையில வலது கை வைக்கணும், இளையவன் கையில இடது கையை வைக்கணும். He must keep the right hand on the elder and left hand on the younger. யாக்கோபுக்கு கண்ணு மூடி இருக்குது. Jacob's eyes were closed. ஆனா ஆண்டவர் சொன்னாரு இவனை ஆசீர்வதி. Lord said to bless him. எப்படி இருக்கும்? How it should இது be? எதை காண்பிக்கிறது? What does this show? சொந்தமானவர்களுக்கு வந்தார், சொந்தமானவர்கள் அவர்களை தள்ளிவிட்டார்கள். ஆனால் புறஜாதியாராகிய காணியாட்சிக்கு புறம்பான நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைத்திருக்கு. He came of his own, but his own rejected him. But the Gentiles, we got the blessing. இன்னொரு விதத்துல சொல்ல போனால் Another terms, தேவனுடைய ராஜ்யம் கனி கொடுக்கும் ஜனங்கள் கையிலே கொடுக்கப்பட்டது. the kingdom of God is given to the people who bears fruit. மத்தேயு 21:43. Matthew chapter 21 verse 33. காரணம் அவர்கள் கனி கொடுக்கவில்லை. Because they did not bear fruit. தேவனுடைய ராஜ்யம் கனி கொடுக்காத உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிதரன் ஜனங்களிடத்திலே கொடுக்கப்படும். The kingdom of God will be taken away from you who never bear fruit, but will be given to the people who bear fruit. சபைகளில் அநேகர் பின்மாறுகிறார்கள். There backslid many people. ஆனால் கர்த்தர் ஒரு கூட்டத்தை திரும்பவும் கொண்டு வருகிறார். But God brings back one group. கிருபையாக நமக்கு இந்த ரட்சிப்பு, இந்த ஊழியம், இந்த மகிமை, சபை ஐக்கியம், புதிய எருசலேம் சீயோன் நமக்கு கிடைக்கிறது. By the grace of God we get the salvation, fellowship with the true Zion and Jerusalem. வெளியரங்கமா பார்த்தா எபிராயிமுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்ன குறையும் கிடையாது. Outwardly nothing was lacking in the beginning of Ephraim's life. ஆனா நாட்கள் போக போக அவனுடைய கோத்திரத்துல பல தோல்விகள். But days passed by, there were so many failures in his life. ஓசியாவின் புத்தகத்தை நான் பார்க்கும் பொழுது Look at the Hosea the book. 15-20க்கு மேற்பட்ட குறைகள் அவனை தேவன் சுட்டி காட்டுகிறார். God points out for more than 15 and 20. பயங்கரமா அவனை கடிந்து கொள்ளுகிறார். He rebukes him severely. அவ்வளவு கடிந்து கொண்டோம். That much rebuking. கடைசியில் அவர் சொல்றாரு, எபிராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? Say, Ephraim, how can I forsake you? இந்த தகப்பன் போட்டு அடின்னு அடிச்சு போடுவான். நைட்ல வந்து பாப்பான், ஐயோ பிள்ளை தூங்கிட்டானா, என்னாச்சு, சாப்பிட்டானா, சாப்பாடு கொடுத்தியா கேப்பான். அதே போல Father will beat vehemently, but in the night he will come as he slept to have to eat. அவனை பத்தி குறைய தாறுமாறா சொல்லி அவனை ரொம்ப இது பண்ணிட்டு கடைசியில சொல்றாரு, எபிராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்னு கத்துறாரு. God told all the drawbacks about him. Finally God cries out telling, how can I forsake you, O Ephraim? அதனுடைய அடையாளம் தான் எபிராயிமை மார்பதக்கத்துல கொண்டு போய் வைத்தார். As a sign of this only, he kept Ephraim. நீ குறை உள்ளவன், ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன். நீ நிறைவுள்ளவனாய் மாற்றப்பட முடியும். You have shortcomings, but I love you. You can be full. உன்னால முடியாட்ட நான் உன்னை நிறைவுள்ளவனாய் மாற்றுவேன். You cannot, but I can make you full. உன்னுடைய முயற்சியினால் முடியவில்லை, ஆனா பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறாய். நான் உன் பிரதிஷ்டையை கனம் பண்ணி உன்னால் முடியாததை என்னுடைய ஆவியை கொண்டு உனக்குள் நான் நடப்பிப்பேன். Your efforts cannot do that, but you have consecrated that, but my spirit I will
will lead you to perfection. நீ ஒரு காந்த சக்தி உள்ளவனா இருக்கணும். You must have the magnetic power. அநேகரை நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்தி மற்றவனை இழுக்கக்கூடியவனாய் மாறணும். You must be a person revealing Christ and pulling others. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த மூன்றாவது பத்தியில The third row, இரண்டாவது கல்லாக as the second row, கர்த்தர் வைடூரியத்தை ஏற்படுத்தினார். God has appointed against. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இது வைடூரியம். இது எட்டாவது கல். this is eighth one again. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இதெல்லாம் நம்ம தமிழ்ல தான் கேள்விப்பட்டிருப்போம். வித்தியாசமான இங்கிலீஷ் ஆங்கில பெயர்கள்லாம் டிஃபரண்டா இருக்கும். So Tamil we heard English name is different. வைடூரியம். That says இதெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வர மார்வாடிகள் பார்த்திருப்பாங்க. நம்ம பார்க்கல இதுவரைக்கும். நான் பார்க்கல. The multi-millionaires they have seen, we haven't seen. பெரிய பெரிய பணக்காரங்க பார்த்திருப்பாங்க. Rich people might have seen. நமக்கு இத பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா நாம இதெல்லாம் தாண்டி தான் கடந்து போக போகிறோம். Do not look at this, we crossing this you go on. நாம் போற தேசமே இதனால உருவாக்கப்பட்ட தேசம். The land we are going is made of these things. அதனால தான் நம்ம காதுல கழுத்துல எல்லாம் இத மாட்றது இல்ல. எல்லாம் அங்க போனா நம்முடைய கால்களுக்கு கீழ வந்துருது. It will be brought below our feet. அப்படிதானே? ஏதேன் தோட்டத்துல அந்த நதி ஓரத்துல நடந்தாலே கீழே பொன் விளையும். அதுக்கு மேலதான் அவன் நடந்து போனான். இப்போ இதெல்லாம் காது மூக்கு கழுத்து தலையில வந்துருச்சு. இனி பரலோகத்துல போனா திரும்ப அது காலுக்கு கீழ வந்துரும். The garden of Eden there was a growing of the gold, he was walking over the gold, again he got ear and head. Heaven it will be brought low. இந்த வைடூரியத்தினுடைய தன்மை என்ன? What is the quality of இதனுடைய கலர்? color, எரிகிற அக்னி கலர். the flaming fire. அது ஒரு எரிகிற, அது பார்த்துட்டீங்கன்னா ஏதோ தீப்பிடிச்சு எரிகிற மாதிரி தென்படும். As if it is a burning fire. ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே இந்த தன்மை எப்பொழுதும் இருக்க வேண்டும். The child of God must have this quality in him. அதனுடைய கலர் எரிகிற அக்னி நிறம். Then a color of it is a burning flaming fire. இது எதை காண்பிக்கிறது? What does this show? உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது You look at Song of Solomon, நேச வைராக்கியம், the zeal of beloved. வாசியங்கள் உன்னத பாட்டு 8:6 நாம் ஒரு விசை வாசிக்க. Song of Solomon chapter 8 verse. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதா இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. Set me as a seal upon thine heart, as a seal upon thine arm, for love is as strong as death, jealousy is cruel as the grave, the coals thereof are coals of fire, which hath a most vehement flame. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடினானது, அதன் தழல் அக்னி தழல். அதனுடைய பாத்தீங்கன்னா அக்னி எரியுறது போல இருக்கும். Jealousy is cruel as the grave, and the coals thereof are coals of fire. It is just like burning fire. அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையாக இருக்கும். Vehement is his heat. ஒரு கிறிஸ்துவுக்குள்ள வந்த பின்பு அந்த நேச வைராக்கியம் இருக்கணும். So after coming to Christ you are the zeal for love. என்னை போன்றவன் ஓடி போவானோ? Will a person like me flee? கர்த்தருக்காக நிற்கிற தன்மையை காண்பிக்கிறது. It shows the quality of standing for Christ. உலகத்துல அக்கினி போராட்டங்கள் வரும். There was a striving of flame will come there. ஒரு தன்மை அல்ல, 7 மடங்கு கூட அக்கினி சூளை வரலாம். It's not one time but 7 times the flame of fire. ஆனா நீ ஒரு அக்கினியாக இருக்கணும். You must be a flame of fire. அக்கினி ஒண்ணுமே பண்ணாது. The fire will not consume fire. அதனால தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த அக்கினி ஜுவாலையில எந்த சேதமும் இல்லாமல் உலாவினார்கள். That's why Shadrach, Meshach, Abednego without any harm they were walking in the flame. இவன் ஏற்கனவே அக்கினி. Because already he is fire. அந்த ஃபயர் இந்த ஃபயர் ஒண்ணுமே பண்ண முடியாது. That fire could not do anything against his fire. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. The flood cannot quench love. வெள்ளங்களும் அதன் வல்லமையை தணிக்க மாட்டாது. In waters cannot quench the power. இந்த நேச வைராக்கியம் வந்துருச்சுன்னு சொன்னா ஒருவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. The person cannot be controlled if you have the zeal of love. அவனுக்கு இந்த உலகத்தை முழுவதும் கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லுவான். He will reject even the entire world is given. உலக ஆடம்பரங்கள் வேண்டாம்னு சொல்லுவான். He will say I don't want the passion. மாம்சீகம் தேவையில்லைன்னு சொல்லுவான். He say I don't want flesh. இயேசுவுக்காக நான் எதுக்கு சாகிறது கூட ரெடியா இருக்கேன்னு சொல்லுவான். I am ready to die for Jesus. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடிதானது. It is jealous as a death. இந்த அன்பு ஊற்றப்பட்ட பொழுதுதான் வெளிநாடுகளில் இருந்து மிஷனரிகள் இந்த பூமி இந்த இந்தியாவில உயிரை கொடுத்தார்கள். When the love is showered, the people, the missionaries came from abroad and laid their life here. இந்த அன்பு இருந்ததனால தான் अनेகர் கிறிஸ்துவை அறிவித்து தங்களுடைய ஜீவனை கொடுத்தார்கள். Because the love was there, many preached Jesus Christ and gave their life. உனக்குள்ள இருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு? What kind of love you have? உனக்குள்ள இருக்கிற வைராக்கியம் எப்படிப்பட்ட வைராக்கியம்? What kind of zeal you have? அது மாம்சீக வைராக்கியமா ஆவிக்குரிய வைராக்கியமா? Is a carnal one or spiritual one? நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது என்று பவுல் கலாத்தியருக்கு பேசுகிறார். Saint Paul writes
writes to Galatians, it's a good thing to have zeal in cooking. நேச வைராக்கியம். The zeal of love. சத்தியத்துல உனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். You must have zeal. சபையை குறித்து உனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். Zeal about the church. தேவனுடைய ஜனங்களை குறித்து ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். Zeal about the people of God. உபதேசத்துல உனக்கு ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். Zeal about the true concept. பரிசுத்தவான்களை குறித்து ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். Zeal about the saints. அப்போஸ்தல உபதேசத்தை குறித்து உனக்கு ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். You must have zeal about the apostle doctrines. விசுவாசத்துல என்ன வந்தாலும் விசுவாசத்துல நிக்கணும். Whatever it may be, you must stand for truth. என்ன வந்தாலும் நேச வைராக்கியத்துல பிரதிஷ்டையில நிக்கணும். You must have this consecration of the zeal of என்ன love. வந்தாலும் உண்மையில் நீ நிற்க வேண்டும், உத்தமத்தில் நீ நிற்க வேண்டும். Whatever it may be, stand for the truth and justice. ஆணி அடிச்சது போல நீ அப்படியே நிக்கணும். As is nailed, you must stand. இந்த எட்டாவது கல் வைடூரியம். The eighth one is agate. இது எரிகிற அக்கினி நிறம். It is a color of உனக்குள்ள அந்த அன்பு பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். love must go on burning. என்ன சூழ்நிலையில அந்த அன்பு அணைந்து போகவே கூடாது. Love should not be put out. வெள்ளம் வரட்டும், Let the flood பெரிய come. காற்று வீசட்டும், Let the wind blow. உனக்குள்ள இருக்கிற அன்பு அணைந்து போக கூடாது. Love should not be put out. இந்த காத்து அடிச்ச உடனே விளக்குகள் எல்லாம் அணைந்து போறது போல At times the lamps are put out. சூழ்நிலைகள் மாறின உடனே அபிஷேகம் அணைஞ்சு போகுது. The situation change, anointing is put அதுக்கு out. ஜெபம் இருக்காது, No prayer, தவம் இருக்காது, no தரிசனம் இருக்காது, no vision, வெளிப்படுத்தல் no இருக்காது, revelation, ஜெபம் இருக்காது, no prayer, வேத வாசிப்பு no இருக்காது. reading Bible. அவனுடைய வாழ்க்கை அப்படி அணைஞ்சு போயிடக்கூடாது. Life should not be put out. உன்னைய நெருக்க நெருக்க திரளான வெள்ளங்கள், வெள்ளம் கரை புரண்டு வரட்டும், உன்னுடைய அக்னியை அணைக்க முடியாது. Let the flood come overflowing. It will not put out your fire. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாஞ்சிக்கிறீர்கள்? How many will long for such kind of life? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name. இந்த வைடூரியம் மூணாவது பகுதியில இரண்டாவது கல்லாக நியமிக்கப்பட்டது. Agate is the second stone, the third row. இதுல ஒரு பெயரை எழுத சொன்னாரு. He asked to write a name on it. இதுவும் வாய்ப்பு, ஒரு எதிர்பாராத ஒரு வாய்ப்பு தான். Unexpected chance. மனாசேக்கு கிடைத்தது. Manasseh got it. யோசேப்பினுடைய மூத்த மகனுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. The first son of Joseph got it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. யோசேப்புக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம இவனுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. Joseph not get the chance, but he got it. இது எதை காண்பிக்கிறது? What does this show? தேவன் பரலோகத்தின் அந்த மேன்மையான தன்மையை தனக்காக சொந்தம் கொண்டாடாமல் நமக்காக கொடுத்ததை காண்பிக்கிறது. It shows God is not claiming the glorious thing in heaven, but he giving to us. அந்த மார்பதகத்துல யோசேப்பின் பெயரே காணோம். Joseph's name is not there in the ஆனா place. அவனுடைய சந்ததியின் பெயர் வந்துருச்சு. His generation name is there. ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திலே பிதாவுக்கு சமமாய் இருப்பதை தனக்கு கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தன்னை போல ஜெயங்கொள்ளுகிற மனிதனை தன்னோடு உட்கார வைக்க முடியாக தன் பூமியிலே அடிமையின் சாயலாக வந்தார். Jesus Christ not considering the equal to father as this thing, and he came down as a man. மனாசே, Manasseh. அருமையான ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது. Beautiful name. பிரியமானவர்களே, இது எதை காண்பிக்கிறது? What does this show? அந்த கல்லுக்கு எரிகிற அக்னி நிறம் இருந்தது. It has a color of burning fire. இந்த மனாசே பிறந்தபோது என்ன நடந்தது? What happened when Manasseh was born? ஆதியாகமம் 41:51. Genesis 41:51. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What he said there? தேவன் என் வருத்தத்தை மறக்கச் செய்தார். God made me forget my என் pain. தகப்பன் வீட்டை எனக்கு மறக்க உதவி செய்தார். Help me to forget my father's house. அப்படினால் அவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். So he called his name இந்த Manasseh. மார்க்கத்துல வந்த பின்பு பழைய துன்பம் துக்கம் இந்த பழைய கதைகளை நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாது. After coming to the way, we should not think of the old sorrow and old story. இப்ப உள்ள பிள்ளைகிட்ட இந்த பழைய காலத்துல இருக்கிற ஆளுங்கெல்லாம் இப்ப சொல்லுவாங்க, நாங்க அந்த காலத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டோம், அதை நிப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. இவங்க So these people, இதே சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. they go on telling the old time story. இவங்க கஷ்டத்தை சொல்றதுக்காக ட்ரை பண்றாங்க. இப்படிலாம் நாங்க இருந்தோம்பா, இப்பதான் இவ்வளவு வந்திருக்கிறோம். இவன் சொல்லுவான், உன் காலத்தை கர்த்தர் அப்படி அனுபவிச்சிருக்கிறார், நான் என்ன பண்ணணும்? So they want to tell their sufferings, but they say that God has permitted to you. ஆனா கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? You know what is God do? யோசேப்பு பயங்கர வருத்தத்துல இருந்தான். ஆனா கர்த்தர் இவனை மனாசேயை கொடுத்துட்டு அவன் சொன்னான், கர்த்தர் என் வருத்தத்தை மறக்க பண்ணினார். Joseph was in complete pain. God gave him Manasseh and he made him தகப்பன் forget. வீட்டையே மறக்க வச்சிட்டார். He made him forget father's house. இது எதை காண்பிக்கிறது? What does this show? இந்த உலகத்துல சகோதரர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், குடும்பத்தார், பக்கத்து வீட்டுக்காரன், வேலைக்காரன், உன்னுடைய சபை, இப்படி யாராவது உனக்கு ஏதாவது துன்பம் துக்கம் துயர் வச்சிருந்தா இதெல்லாம் நீ மறக்கணும். In the world, if so, any people, father or mother, brother, sister, neighbors, church people have problems, you have to forget. இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வளர்ச்சி. This is a growth in Christian life. ஆன்மீகத்தின் வளர்ச்சி. Growth spiritually. நீ வளர வளர இந்த பழைய கதைகளை வச்சுக்கிட்டு அதே வியூல நீ எல்லாரையும் பார்த்துக்கிட்டு அவங்கள பார்த்தா இப்படி லெஃப்ட் போனா ரைட், ரைட் போனா லெஃப்ட் அப்படிலாம் போக கூடாது. When you go on growing in this, you should not keep back the old story and look people this and that way. நீ மாணிக்க அந்த வைடூரியமா மாறணும்னு சொன்னா இந்த உலகத்துல உனக்கு தீமை செஞ்சவங்க எல்லாம் மறந்துரு. If you want to become a great, you must forget the people who did evil to you. சபித்தவனையே மறந்தாரே. He forgot the person. அவனை தேடி போய்ல கொண்டு வந்தாரு. He went after him. காட்டி கொடுக்கறான்னு தெரியும். சகோதரனே, அப்படினா சிநேகிதனே.
He knew that he is betraying உங்களுக்கு him. அதெல்லாம் மறந்துருச்சா? Have you forgotten உங்களுக்கு that? யாரெல்லாம் தீமை செஞ்சாங்களோ அதெல்லாம் மறந்துருச்சா? அது எப்படிங்க செத்து போனா கூட அவன் வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன். You have said, I will not, you should not come even after death. செத்தா கூட என் முகத்துல முழிக்க கூடாது. இது கிறிஸ்தவனுடைய வார்த்தை அல்ல. It's நீ not- பரலோகத்துக்கு போகலன்னு அர்த்தம். It's not the word of Christian. If you die, you should not look at the face. இந்த உலகத்துல உனக்கு தீமை செய்த எல்லாருடைய வருத்தத்தை நீ மறக்கணும். You ought to forget the pain of the people who did evil to you. இந்த சகோதரர்லாம் இவங்களுக்கு முன்னாக வந்து நின்றாங்க. The brothers came before him. அவன் தன்னை வெளிப்படுத்தினான். He revealed him. இப்ப தகப்பன் செத்து போயிட்டாரு. Now father dead. இந்த ஒருத்தரும் கிட்ட வர்றதுக்கு பயப்படுறான். People are afraid to come to him. பழி வாங்கிடுவானோ? Will he take revenge? உடனே ஆள் அனுப்பி சொன்னாங்க, உங்க அப்பா இருக்கும்போது சொன்னாரு, அன்னைக்கு நடந்ததெல்லாம் மறந்துடணும்னு சொன்னாரு, நீங்க மறந்துருங்க மன்னிச்சிருங்கன்னு சொன்னான். Immediately sent a person telling the father was alive. He said he should forget all the things. அவன் சொன்னான், நான் எப்பவுமே மறந்துட்டேன். He said, I got நீங்கள் செய்த தீமையை கர்த்தர் எனக்கு நன்மையாக முடிசூட பண்ணினார். all the evil he did unto God made is good unto me. அப்படித்தான் நீ அந்த பாசிட்டிவ் தாட்ல தான் நீ மைண்ட்ல தான் நீ செயல்படணும். You are to act only in the positive mind. உங்களுக்கு யாராவது தீமை செஞ்சதெல்லாம் ரெக்கார்ட் வச்சிருக்கீங்களா? Have you heard the record of the people who did evil to you? அதனால தான் நீ தூரமா போய் உட்கார்ந்துக்கிற. And so you are far away. யோசிச்சு பாருங்க. You consider தேவனுடைய சன்னிதானத்தில் நீ சிந்தித்து பார். in the presence of God. அவன் பிறந்த பொழுது அவன் தகப்பன் வீட்டில் உள்ள வேதனைகள், தகப்பன் வீட்டின் மேல் உள்ள பாசம், தகப்பன் வீட்டில் உள்ள வேதனைகள் எல்லாத்தையும் மறந்தான். When he was born, he forgot his father's house and the affection with the father's house. ஆபிரகாம்ட்ட கர்த்தர் சொன்னார், உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, நான் கானானுக்குள்ள உன்னை கொண்டு போறேன். God told Abraham, forget your father's house, I take you to land of Canaan. பழைய ஜென்ம சுபாவத்தை மறந்து விடு, நான் உன்னை கானானுக்குள்ள கொண்டு போகிறேன். You forget your old nature. If I 45ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே, குமாரத்தியே உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். Psalm 45:10. Oh, daughter, forget your father's house, then the king will have delight in you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த 8வது கல் வைடூரியம். The 8th stone is Agag. இதிலே எழுதப்பட்ட வார்த்தை மனாசே. The word written is Manasseh. இவனுடைய வாழ்வில் உள்ள தோல்வி என்ன? What's a failure in his life? இவன் பிறந்த பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, துக்கத்தெல்லாம் மறந்தாச்சு. ஆனா வளர்ந்த பொழுது இவனுக்கு அந்த கானானை சுதந்திரிக்க கூடாத அளவுல ஒரு பலவீனமாய் மாறி போனான். When he was born, really happiness was there, but when he grew up, he could not inherit Canaan. இவனை கானானுக்குள்ள கொண்டு போய் விட்டால், If we took him to Canaan, இவனால் அந்த கானானில் இருந்த குடிகளை துரத்த முடியவில்லை. he could not cast out the people of Canaan. உன்னை சபைக்குள்ள கொண்டு வந்து விட்ட பின்பு சபை உன்னுடைய ஜீவியத்தில் உள்ள தோல்விகளை நீ மேற்கொள்ளணும். After coming to the church, you must overcome the failures in your life. அதுக்கு தான் கானான்ங்கிறது சபை. So Canaan means church. இது எழுத்தின் பிரகாரமான ஒரு அனுபவம். This is a literal experience. அடுத்து பரம கானானுக்கு நம்ம போறோம். The eternal Canaan we are going. இந்த கானானுக்குள்ளே நமக்கு விரோதமான சக்திகள் பல உண்டு, இவைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். There are so many powers against in the Canaan, we have to overcome them. யோசுவா 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Joshua 17 verse 12. அங்கே இந்த மனாசே வந்த பொழுது அங்கே இருந்த குடிகளை அவனால் துரத்திவிடக் கூடாமல் போயிற்று. காரணம், அந்த குடிகள் நாங்கள் இருப்போம் என்று பிடிவாதமாய் இருந்து விட்டார்கள். When Manasseh came to the place, he could not cast out the citizens there because they were very firm that they would be there. பிசாசனை எதிர்த்து துரத்தணுமே தவிர அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு நீ உட்கார்ந்திருக்க கூடாது. You have to resist and flee the devil. You should not give a chance to him. மனாசேயின் புத்திரர் அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்திவிடக் கூடாமல் போயிற்று. கானானியர் அந்த சீமையிலே தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். So the Manasseh people could not cast away the people because the Canaanites wanted to dwell there. சத்துரு பிடிவாதமா இருப்பான், நீ பிடிவாதமா நின்னு எதிர்த்து நின்னு அவனை துரத்தணும். Enemy will be very stubborn. You must be also very firm and cautious. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Resist devil, he will flee from you. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். A child of God must be very careful regarding this. ஆனா கடைசில என்ன செஞ்சிட்டான், அந்த குரூப்போட இவன் சம்பந்தம் கலந்தான். Finally he mingled with that group. ஆனா அப்படினால தான் பைபிள் நீங்க சரித்திரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, If you read Bible history, அங்க என்ன சொல்லி இருக்கிறது, what is said there? இவன் அந்த ஜாதிகளோடு சம்பந்தம் கலந்தபடினால் சிறையிருப்புல முதல்ல போனது இந்த மனாசே. Because he mingled with the people, the Manasseh went first in captivity. உன்னுடைய ஜீவியத்திலே நீ மேற்கொள்ள வேண்டிய சில காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், நீ அதை ஜெயிக்க வேண்டும். God appointed your life to overcome certain things, you have to overcome them. அவிசுவாசிகளோடு இந்த உலகத்தாரோடு நீங்கள் சம்பந்தம் கலக்க கூடாது. You should not mingle with the unbelievers, the worldly people. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தமே இது. There is no part with the temple of God and the idols. நீங்க இந்த உலகத்தில் நீங்க சம்பந்தம் கலக்க கூடாது. You should not mingle with this world. நீங்க ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை நீங்கள் பாதுகாக்க
காக்க வேண்டும். You have to keep the life of separation. ஆனாலும் தேவன் என்ன செய்தார்? But still what did God do? அந்த ஆசாரியனுடைய மார்பதக்கத்திலே 3வது பத்தியில 2வது கல்லா மனாசேயை வைன்னு சொன்னார். God asked him to keep Manasseh in the second stone and third row as இன்றைக்கும் இந்த stone. மாலை வேளையிலே உன்னை சுமக்கிறவராக அவர் வந்திருக்கிறார். This evening God has come to carry you. அருமையானவர்களே, இந்த மாலை வேளையிலே நீங்கள் எந்த கல்லாக உங்களை மாற்றுகிறீர்கள்? Beloved one, what God want to make you this evening? கர்த்தர் இந்த மாலை வேளையிலே 5 கற்களை குறித்து நம்மோடு பேசி இருக்கிறார். This evening God spoke to us 5 stones. 4வது கல் மரகதம். The fifth one is அது பச்சை. நீ சபைக்குள்ளே வந்த பின்பு பட்ட மரம் அல்ல, ஒரு பச்சை மரம். you are it's not a dry tree but a green tree. எல்லாரும் கண்களை மூடுவோம். All close your eyes. சில நிமிடங்கள் நாம் முழங்காலில் நிற்கலாம். Let us be stand on the knees for some நான் இந்த minutes. பிரசங்கத்தை அப்படியே ரிப்பீட் பண்றேன். I repeat the message. நீங்க நேரத்தை வீணாக்கிறாதீங்க. Don't waste your time. பைபிள் டைரி எல்லாம் மூடி வச்சிட்டு அப்படியே நீங்க கண்களை மூடி காதை மட்டும் திறந்து வைங்க. Close your Bible diary, that you close your eyes, ear, you open your ear. தேவனுடைய வார்த்தையினுடைய சுருக்கம் அந்த உன்னுடைய காதுல வந்து உள்ள வரட்டும். The snaps of the word coming into your heart. இந்த 4வது கல் மரகதம். The fourth is emerald. நீ இந்த மாலையில வந்த பின்பு நீ ஒரு பச்சையான ஒலிவ மரம். After coming this evening you are a green. எப்பொழுது நீ பட்ட மரம்னு சொல்லவே கூடாது. Do not say I am a dry tree. நீ பிரகாசிக்க கூடியது. You are a shining one. அந்த கல் பிரகாசிக்க கூடியது. The shining நீ stone. தேவ சமூகத்துக்கு போ. You go to the presence of God. கர்த்தர் உன் முகத்தை பிரகாசிப்பார். God make your face shine. கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடு. Give the word of God. உன் இருதயத்தில் பிரகாசிப்பார். You will shine your heart. இருள் சூழ்ந்த நேரங்களில் உன் தலையிலே அவருடைய தீபம் பிரகாசிக்கும். In the darkened days the crown will. அவரை நோக்கி பார், நீ பிரகாசிப்பாய். Look at you, you will shine. ரூபனுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது. Reuben's name is written. மற்றவர்கள் எல்லாரும் அவன் தகப்பனே வேண்டாம்னு சொன்னான். Even father directed him. ஆனால் ஊழியனும் தேவனும் அவனை இணைத்துக் கொண்டார்கள். The worker and God joined him. உன்னுடைய சிறுமையை கர்த்தர் அறிவார். God knows affliction. இனி மற்றவர்கள் உன்னை நேசிப்பார்கள். Hereafter others will love you. உன்னுடைய தோல்விகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். God will make your failures. அபிஷேகத்தினாலே சரீரத்தின் செய்கைகளை அழியுங்கள். You destroy the works of the flesh by anointing. இந்திர நீலம். Yes, affair. நீ கர்த்தரை நேசிக்கிறாயா? Do you love God? எவ்வளவா நேசிக்கிறாய்? How much you love? அவருடைய அன்பு உன்னை நெருக்கி ஏவட்டும். Let your love constrain him. அவருடைய அன்பினாலே நீ கர்த்தருக்காக நிற்பாயா? You will stand for love by his love. நான் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்று வாயை திறந்து சொல். Open your mouth, you say, "Oh Lord, I love you." எத்தனை தடவை மறுதலிச்சு அத்தனை தடவை நான் உன்னை நேசிக்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் என்று சத்தமா சொல்லுங்க. So how many times you deny Jesus Christ, that many times you say, "Loud always I love you." இன்றைக்கு நிச்சயித்துக்கொள். Make a assurance. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒரு வல்லமையும் பிரிக்க மாட்டார். No power can separate me from the love of Christ. நீ அற்பமா எண்ணப்பட்டாலும் கர்த்தர் உன் ஜெபத்தை அற்பமா எண்ணவில்லை. உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். Though you are considered a mean person, God never consider a prayer as a mean. God hears your நீ prayer. ஒரு சிமியோன். You are a Simeon. உனக்குள்ள கோபத்தின் வல்லமை இருக்கிறது. You have the power of anger in you. ஆனாலும் கர்த்தர் உன்னை மார்பில் வைத்து சுமக்கிறார். But God carries you on his breast. நீ ஒரு வஜ்ரக்கல். You are a diamond. உன்னுடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தை எழுதப்படட்டும். Let the word be written in உன்னுடைய your heart. மனதிலே தேவனுடைய பிரமாணங்கள் The எழுதப்படட்டும். love of God be written in the mind. நீ சுவிசேஷத்தை அறிவிப்பாயாக. You proclaim the gospel. உன்னுடைய பிரதிஷ்டைகளை உடைத்து விடாதே. Don't break your consecration. கர்த்தர் இன்னும் ஏராளமான நன்மைகளை உனக்கு செய்ய போகிறார். God is going to do still many good things. உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்ய போகிறார். God is make your cup run over. போராட்டத்தை கண்டு பின்வாங்காதே. போராட்டத்தின் முடிவிலே நீதான் ஜெயிப்பாய். Don't backslide because of struggle. At the end you will overcome. உனக்கு ஒரு நல்ல பங்கு காத்து கொண்டிருக்கிறது. A good portion is waiting for உனக்கு you. தேவன் ஏற்படுத்தின அந்த முதலிடத்தை விட்டு விடாதே. Don't leave the first place appointed by God. கர்த்தருடைய காரியங்களிலே முன்னணியில வந்து நில். Come forward in the matters of God. நீ ஒரு கெம்பு. You are a judge. நீ ஒரு சுனீரம். You are a judge. தேவன் உன்னை ஒரு விலையேறப்பெற்ற கல்லாய் மாற்றி இருக்கிறார். God has made you a precious stone. உன்னை கர்த்தர் இழுத்தார். God pulled you. உனக்குள்ளே ஒரு சக்தி இருக்கிறது. You have the power. அநேகரை கிறிஸ்தவ மார்க்கத்தில் இழுக்கக்கூடிய ஒரு சக்தி. The power to pull many people to Christianity. உன்னை கர்த்தர் எந்த பாதையில கொண்டு போனாலும் நீ மின்னிக் கொண்டே இரு. You go on shining whatever way God எந்த takes you. பாதையில கொண்டு போனாலும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசி. Whatever way God takes you, shine for the Lord. ஆமென். கர்த்தர் உன்னை எப்பிராயீமாய் மாற்றி இருக்கிறார். God has changed Ibrahim. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். God blesses you. உனக்கு ஆசீர்வாதம் தேடி வரும். So you will have abundance of உனக்கு blessing. தகுதி இல்லன்னு நீ சொல்லுவ. You may say I am not good. யோசேப்பே சொன்னா ஆண்டவரே அவன் அல்ல இவன் தான் சொன்னா. இல்ல எனக்கு தெரியும் நான் இவனை தான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா. Even Joseph is not a he but he said உனக்கு எந்த தகுதி இல்லன்னு உன்னுடைய அறிவு சொல்லுகிறது. ஆனால் தேவன் உன்னை நேசித்து உன்னை ஆசீர்வதித்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை உயர்த்த போகிறார். Your knowledge tells you are unworthy but God loving you, God bless you abundantly. மனிதர்களுடைய பார்வையிலும் மற்றவருடைய பார்வையிலும் நீ குறைவுள்ளவனா இருக்கலாம். ஆனாலும் உன்னை குறித்து தேவன் சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை நான் உன்னை எப்படி கைவிடுவேன். You may be lacking at the sight of man and others but God says I love you, how can I pursue
seek you. எட்டாவது கல் வைடூரியம், Eighth one is again எரிகிற அக்கினி நிறம். the color of the கிறிஸ்துவின் அன்பு நேச வைராக்கியம் அக்கினியை போல உனக்குள் பற்றி எரியட்டும். love, the constraining love, let it burn like fire. என்ன வந்தாலும் என்ன வெள்ளங்கள் வந்தாலும் உன்னை அணைக்க முடியாது. No flood can quench you. எத்தனை பேர் அப்படி தைரியமா நிக்க போகிறீர்கள்? So how many of you stand like this? எத்தனை பேருக்கு மற்றவர்கள் செய்த வேதனை மற்றவர்கள் உங்களை துக்கப்படுத்தினதெல்லாம் மறந்து போய்விட்டது? How many of you have forgotten the evil things of the other இந்த people? கூட்டம் முடிந்து நீ போன பின்பு மற்றவர்கள் செய்த தீமை உனக்கு மனக்கண் முன் வரவே கூடாது. After meeting over, when you go, you should not get the evil of the people in your mind. உன்னுடைய வருத்தத்தை எல்லாம் தேவன் மறக்க பண்ணி விடுகிறார். God makes your pain to forget. எல்லாரும் கண்களை மூடுவோம். All close your eyes. சில நிமிடங்கள் நாம் அப்படியே முழங்காலில் நிற்கலாம். Let's we stand on our knees for கர்த்தாவே some. என்னை விலையேற பெற்ற கல்லாய் மாற்றும் ஆண்டவரே. The Lord change me as a precious stone. சில நிமிடங்கள் தான் கர்த்தருடைய வல்லமை நம்மேல் வந்து இறங்கும். A few minutes only, the power of God will come upon என்ன us. வந்தாலும் இயேசுவுக்காக நிற்பேன் என்ற தைரியமாய் முடிவெடு. Boldly we say, whatever it may be, I will stand இவ்வளவு for. நேரம் பேசப்பட்ட தேவனுடைய வார்த்தையில எந்த வார்த்தை உன்னை தொட்டதோ அந்த வார்த்தைக்காக கைகளை உயர்த்தி உன்னை ஒப்பு கொடுத்து கொண்டே இரு. What are the words that touch you? So the words, you raise your hands for the word and praise God. இன்னைக்கு 5 கல் உனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 5 stones are told you. அதுல எந்த கல்லினுடைய தன்மை உன்னை தொட்டது? The quality of which stone touched you? மரகதமா ரூபனா? Is it a Reuben or இந்திரநீலமா சிமியோனா? is it sapphire or Simeon? வஜ்ரமா காத்தா? Is it diamond or Gath? கெம்புவா எப்ராயிமா? Is it Ligat or வைடூரியமா மனாசேயா? Gath or Manasseh? எந்த கல் எந்த ஜீவியம் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ உன்னை தொட்டது? Which quality, which stone touched your life? அதற்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்து உன்னுடைய வலது கரத்தை உயர்த்தி கொண்டிரு. கர்த்தர் அது குறைவாக இருந்தால் அதை நிறைவாக்குவார், நிறைவாக இருந்தால் உன்னை பிரகாசிக்க வைப்பார். Submit yours to that thing. Raise your hands. Is something lacking, God will fill you. சில நிமிடங்கள் தான் கூட்டம் முடிய போகுது. The meeting is going to come and end me few minutes. அதுக்குள்ள என்ன செய்ய போறார் தெரியுமா? What is going to do big God? ஒருவேளை நீ கரடு முரடா இருக்கலாம். You may be rough and tough. உன்னை பார்த்தா ஒரு அன்சைஸா இருக்கலாம். You is an unsized person. உன்னை யாருமே கட்டுப்படுத்த முடியாது, உன்னை சரிப்படுத்த முடியாது. Nobody can straighten and control you. அப்படியே தேவனுடைய கரத்துல கொடு. Commit yourself in the hands of God. கர்த்தர் இந்த கரடு முரட மாற்றி அப்படியே செதுக்குவார். God will chisel you, removing the rough and tough. அப்படியே உன்னுடைய நிறம் மாறிக்கொண்டே வரும். The color will be changed. கொஞ்ச நேரத்துல ஒரு பிரகாசம், தேவனுடைய சக்தியின் வல்லமை உனக்குள்ள ஊடுருவி பாய்வதை நீ உணர்வாய். You will realize the power of God coming into you. உன்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும், From the top of the head. எலும்பு நரம்பு ஊனு சதை இரத்தத்துல அந்த கல்வாரி வல்லமை உள்ளே வரட்டும். Let the Calvary love power come into your bones and thistles and thistle. தைரியமா சொல்லு. Boldly say, நான் பின்வாங்க மாட்டேன். I will not backslide. நான் ஓடி போக I will மாட்டேன். not run away. நான் கர்த்தருடைய அன்பு எனக்குள்ள கணக்கு வழக்கெல்லாம் இருக்கிறது. Abundantly I have the love of அவருடைய God. அன்பு எனக்குள்ளே நிறைவாய் ஊற்றப்பட்டிருக்கிறது. The being filled with the love என்னை of God. போன்றவன் ஓடி போவானோ? A person like me flee. நான் என் இயேசுவுக்காக நிற்பேன். I stand for my Jesus. என்ன வந்தாலும் நிற்பேன். I will stand whatever. அவருடைய அன்பு எனக்குள்ளே பாதாளத்தை போல கொடிதாக இருக்கிறது. His love is as cruel as hell. எத்தனை பேர் அப்படி ஒப்பு How many கொடுக்கிறீர்கள்? submit yourself? நீ ஒப்பு கொடுக்க நீ உயர்த்த கைகளை உயர்த்தி ஏதோ ஒரு காரியத்துக்காக போராடி கொண்டிருக்கிறாயே, அந்த வல்லமை, அதற்காக நீ காத்திருக்கிறாயே, அதனுடைய ஜீவன் இப்பொழுதே உனக்குள் வரட்டும். When you go and commit yourselves, you are raise your hands for expecting something in your, let the power of God come into you and give victory. உன்னை மரகதமாய் மாற்றுவார். Will change your gaze. உன்னை இந்திரநீலமாய் மாற்றுவார். Make it sapphire. உன்னை வஜ்ரமாய் மாற்றுவார். Make your diamond. உன்னை கெம்புவாய் மாற்றுவார். Make a liquor. உன்னை வைடூரியமாய் மாற்றுவார். Make your gaze. இன்னும் மகிமையாய் மாற்றுவார். Make you glorious one. உன்னை தன்னுடைய மார்பதக்கத்திலே வைத்து சுமப்பார். He will carry you on the breastplate. நீ இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொள்ளலாம். You can lean on breast of Jesus. ஹalleluya. Hallelujah. இதோ தேவனுடைய வல்லமையை பெற்று நீங்கள் திரும்பி செல்லுங்கள். Receive the power of God, go back. நீ கை வைத்து இருக்கிறாய் ஒரே ஒரு காரியத்திற்காக. For one purpose, raise your hand. இல்லாவிட்டால் சில காரியங்களுக்காக நீ போராடி You are கொண்டிருக்கிறாய். striving for certain matters. You இல்லாவிட்டால் பல காரியங்களுக்காக நீ போராடி are கொண்டிருக்கிறாய். striving for many matters. ஓ, எல்லாவற்றுக்கும் தேவனுடைய வல்லமை போதுமானது. Everything, power of God is sufficient. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர், The Lord who fills everything for everything. அவருக்கு தெரியும் உன்னை எப்படி ஷைன் பண்ண வைக்கணும். He knows how to make you shine. அவருக்கு உன்னை எந்த இடத்துல வைக்கணும்னு தெரியும். He knows how to where to preach. உன்னை முதலாவது இடத்துல வைக்கணுமா, இரண்டாவது இடத்துல வைக்கணுமா, எட்டாவது இடத்துல வைக்கணுமா, கர்த்தருக்கு தெரியும். God knows to place you first place, second place, eighth place. அவர் வைக்கிற இடத்துல நீ கரெக்ட்டா இருந்தீனா அங்க இருந்து நீ நிச்சயமா ஷைன் பண்ணுவ. If you are in the place kept where God is there, God will shine you. நீயா போய் எங்கயாவது உட்காரணும்னு நினைச்சா ஷைன் பண்ண If முடியாது. you want to be in a place, you cannot shine. அந்தந்த கல் அந்தந்த டைரக்ஷன்ல இருக்கும் பொழுது தான் ஷைன் பண்ணும். When the stone is in direction, you will shine. தேவன் ஏற்படுத்திய
ஏற்படுத்தி வைக்கிற அந்த ஸ்தானத்துல நில்லு. The God, the place God kept you, be there. ஸ்தானத்தை விட்டு கூட்டை விட்டு அலைகிற குருவியை போல அலையாத. Don't be wondering about the bird in the stalk. கர்த்தருடைய கரத்திலே நீ வந்திருக்கிறாய். You have come to the hand of God. எங்கேயோ கிடந்த உன்னை வெட்டி எடுத்து கொண்டு வந்து விட்டார். He got digged out the person who was இப்ப somewhere. செய்கிற வேலை என்னன்னா உன்னை ஷைன் பண்றது, He making shiny you. வெட்டி செதுக்கிறது. He is chiseling you. ஆமென். கர்த்தர் மகிமையான வேலையை செய்து God கொண்டிருக்கிறார். is doing him glorious work. ஆமென். கர்த்தருடைய அன்பு தான் இப்ப நெருக்கி ஏவணும் உனக்குள்ள. Only the love of God must அபிஷேகம் constrain. பெற்றவங்க நீங்க மௌனமா இருக்காதீங்க. Don't be quiet to go another அந்த people. நேச வைராக்கியம் அக்கினி போல உனக்குள்ள பற்றி எரியட்டும். The seal of the love burn in you like a hell. அது உன்னுடைய ஆத்மாவுக்குள்ள ஊடுருவி பாயட்டும். They pierce through your soul. உன் எலும்புகளுக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பின் அக்கினி வல்லமை இறங்கட்டும். Let the power of the love of Christ enter the bones. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. நான் பலவிதமான சத்தியங்களை கேட்டேன். We heard many truths. ஆனால் இன்றைக்கு நான் அதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். I submit myself to them. என்ன வந்தாலும், Whatever it may be. என்ன சம்பவித்தாலும், Whatever happen. இனி கர்த்தர் என்னை என்ன பாதையில கொண்டு போனாலும், Whatever way God takes me hereafter. நான் கிறிஸ்துவின் அன்பில் நிற்பேன். I will abide in the Christ love. எத்தனை பேர் அப்படி சொல்லுகிறீர்கள்? How many say so? நான் எதை கண்டும் பயப்பட மாட்டேன், பின்வாங்க மாட்டேன், ஒதுங்க மாட்டேன், தலையை கீழே போட மாட்டேன். என் தேவன் எனக்குள் பிரகாசிக்கும் வரை நான் வந்து கொண்டே இருப்பேன். I am not afraid of anything, not going backward, going aside. I will go on forward till Christ shines on me. என்னிடத்தில் தன்னுடைய வேலையை முடிக்கும் வரை நான் இந்த மார்க்கத்தில் போராடி கொண்டே இருப்பேன். I will go on striving in the way until Christ finishes his work in me. இந்த உலகத்துல எனக்கு என்ன கிடைத்தாலும் சரி, என்னத்தை இழந்தாலும் சரி, Whether I get things or lose things in the world, நான் கர்த்தருக்காக நிற்பேன். I will stand for Christ. நீ ஒரு கல், You are a stone. நீ ஒரு விலையேற பெற்ற கல். You are a precious stone. பாதாளத்தின் வல்லமை உன்னை மேற்கொள்வதில்லை. Gates of hell will not welcome you. ஆமென். சில நிமிடங்கள் கர்த்தருடைய வல்லமை கடன் கொடுங்க. For some minutes. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி உன்மேல் அமரட்டும். Let the Spirit of God be on you. ஒருவேளை உன் வாழ்வில் எதுவும் நடக்கவில்லை என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம். Suppose you may think nothing happened in life. நான் நினைக்கிறேன், I consider இதுவரை தேவன் உன்னை கரத்தில் எடுக்கவில்லை, உன்னை வெட்டி எடுத்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவருடைய வேலை வரவில்லை. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய வேலை வந்துவிட்டது. இனி உன்னை கையில் எடுத்து அவர் செதுக்கி உன்னை மின்ன வைப்பார். God has not taken you so far in his hand. He had cut out and brought you. But today I think he will take you in his hand to make you shine. இதுவரைக்கும் அற்புதம் நடக்கலையே, அதிசயம் நடக்கலையே, நான் ஜெபித்த காரியங்கள் நடக்கவில்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு கர்த்தர் உன்னை கையில் எடுத்திருக்கிறார். So you are saying no more miracle, no wonders are performed. God hasn't taken my hand. நான் கர்த்தருக்காக நிற்பேன். I'll stand for Christ. வாயை திறந்து சொல்லு, நான் கர்த்தருக்காக நிற்பேன். Open your mouth, you say, I'll stand for. என்ன வந்தாலும் நிற்பேன். Whatever it may be, I'll stand. Hallelujah, amen, hallelujah. ரிபக்கடபக்கடபானியா ஹிக்கடபா. அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, வெயில் சோதனையில் வாடிடுவேனோ. அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, வெயில் சோதனையில் வாடிடுவேனோ. பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் பாதாளத்தின் வல்லமை ஜெயிப்பி. பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் பாதாளத்தின் வல்லமை ஜெயிப்பி. அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, வெயில் சோதனையில் வாடிடுவேனோ. அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, வெயில் சோதனையில் வாடிடுவேனோ. பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் பாதாளத்தின் வல்லமை ஜெயிப்பி. பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் பாதாளத்தின் வல்லமை ஜெயிப்பி. அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, வெயில் சோதனையில் வாடிடுவேனோ. அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, வெயில் சோதனையில் வாடிடுவேனோ. பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் பாதாளத்தின் வல்லமை ஜெயிப்பி. பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் பாதாளத்தின் வல்லமை ஜெயிப்பி. ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் தைரியமா இந்த வார்த்தையை சொல்ல How முடியும்? many of you can boldly say this word? ஒரு தேவனுடைய மனிதன் தேவ சமூகத்துக்கு வந்தான். A man of God came to presence of God. அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக வந்தான். With a dirty garment he came. என்ன நடந்தது? What happened? சாத்தானும் தீங்கு செய்யும்படியாக அங்கேயே வந்து விட்டான். Satan also came there to do evil. ஆனால்
கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? No, what did God do? அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை எல்லாம் கலத்திட்டார். He removed the filthy garment. அவனுக்கு சிறந்த வஸ்திரங்களை உடுப்பித்தார். He got a costly garment. ஒரு வார்த்தை சொன்னாரு. One word said, இவன் யாருன்னு தெரியுமா? do you know who is he? எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் சாத்தானே உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் யாரு தெரியுமா? So God got chosen Jerusalem, rebuke thee, Satan. Do you know who he is? அவனை பத்தி கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? What's the word God said about him? இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி. He is a God escaped from the fire. இவனை ஒன்றுமே உன்னால பண்ண முடியாது. You cannot do anything against him. ஆமா, நீ ஒரு எரிகிற அக்கினி கொள்ளி, அக்கினி ஜுவாலை நீ. You are a fire brand from the fire. உனக்கு தீங்கு செய்ய முடியாத சில சத்துருக்கள், பல சத்துருக்கள் இந்த கூட்டத்துல உன் பின்னால வந்தது. There are so many evil came against you to evil. கர்த்தர் உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்து விட்டார். God got put on the new garments. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? When the water Bible இவன் says, அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவான் சொன்ன உடனே சாத்தான் ஓடியே போய் விட்டான். when it is said it is a fire brand taken from the fire, devil fled. நீ சொல்லு, நான் அக்கினியில் மலர்ந்த மலர். You say I am the flower from the fire. இந்த சோதனை, இந்த வெயில்ல நான் வாட மாட்டேன். I will not wither in the fire. நான் வாடி போகிற ஆள் கிடையாது. I am not a withering person. எனக்குள்ள அதை விட பெரிய அக்கினி, பாதாளத்தின் வல்லமை போல ஒரு கொடிய சக்தி, அன்பு, கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள இருக்கிறது. நான் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி. I am a fire brand saved from the fire. There is more power in me. அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, வெயிலும் சோதனையில் அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, வெயிலும் சோதனையில் ஓடிடுவேனோ, பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் தேவனுடைய வல்லமையை சந்திக்கட்டும். குறும்பு அபிஷேகத்தை சந்திக்கட்டும். அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, வெயிலும் சோதனையில் ஓடிடுவேனோ, அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, வெயிலும் சோதனையில் ஓடிடுவேனோ, பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, சொல்லு. அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை வருஷம் அபிஷேகத்தை அடக்கி வைக்க போறாய்? How many years you are going to control? எத்தனை மாசம் அபிஷேகம் இல்லாமலே வாழ போகிறாய்? How many months you are going to live without anointing? எத்தனை வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையில இருந்து ஸ்டைலா நீ வாழ போற? How many years you are failure for Christian life? ஸ்டைல் வாழ்க்கை கிடையாது. No style. பெந்தேகோஸ்தே வாழ்க்கை அந்த எருசலேமை அசைத்தது. Pentecost life is shook. ஹல்லேலூயா. இன்றைக்கு அபிஷேகம் குறும்புரை அசைக்கட்டும். Let the anointing shake Kurumbu. சாத்தான் மின்னலை போல கீழே விழட்டும். Let the Satan fall like lightning. அபிஷேகம் இல்லாத இந்த கிரவுண்ட் விட்டு நீ வெளியே போனீன்னா சாத்தான் உன்னை தூக்கிட்டு போயிடுவான். If you go without anointing from the God, devil will take you away. உனக்கு விரோதமான வல்லமை உன்னுடைய அபிஷேகத்தை கண்டுதான் ஓடும். The power against you will flee because of anointing. உன்னுடைய அக்கினி, நீ ஒரு கொல்லி, உனக்குள்ள அபிஷேகம் இறங்கி அக்கினி பற்றும்போது அவன் ஓடியே போயிடுவான். You are a fire brand. When anointing comes, burn. அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, வெயிலும் சோதனையில்